ஹலோ பசங்களா, எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ஹலோ குட்டி வாரியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தமிழ்நாடு சேனல் கிளாஸ் 8, 9 and 10. அண்ட் இன்னைக்கு நம்ம குட்டி வாரியர்ஸ் அவங்களோட செஷன்ல இருக்கோம். அண்ட் என்ன பார்க்க போறோம்? ஸோ லெசன் 3 ஓட ப்ரோஸ் பார்க்க போறோம். எஸ், சூப்பரான ஒரு சயின்டிஃபிக் பர்சனை பத்தி நம்ம படிக்க போறோம். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகி மேலே வந்திருக்குன்னா இவர் வந்து பேஸ் லைக் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீசனாக இருந்திருக்காரு, லைக் பேஸ் பீரியட்ல இருந்தே. ஸோ அவர் வேற யாரும் இல்லை, நம்மளோட ஐசக் நியூட்டன் தான். ஸோ அவரை பத்தி இப்போ நம்ம படிக்க போறோம், சரியா? So this is your lesson 3, Sir Isaac Newton, the ingenious scientist. Yes, ஒரு பெரிய சயின்டிஸ்ட பத்தி, அவரோட சைல்ட்ஹுட்டை பத்தி நம்ம கொஞ்சமா தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்னும் நிறைய இருக்கு, அவரை பத்தி பேசிட்டே போகலாம். பட் இப்போ உங்களுக்கு கொஞ்சமா கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இப்போ நம்ம லெசனுக்குள்ள போயிடலாம். ஸோ லெசனோட டாபிக் என்ன சொன்னேன்? Sir Isaac Newton, the ingenious scientist. Okay. Yes, so as usual நம்மளோட பிளாஜை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு and we are going into, if you are not able to see in the YouTube means you can have a Telegram channel, our Instagram page and our WhatsApp channel also. So this is purely only for your availability and இதை வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம், சரியா? ஸோ லைக் போகிற போக்கில் ஷார்ட்ஸ் அது இதுன்னு பார்க்கறதுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஒரு 10 minutes 10 to 20 minutes நீ இதை வந்து செலவு பண்ணாலே போதும். ஸோ ஃபைனலாக எக்ஸாம்ஸ்க்கு வரும்போது கஷ்டப்பட்டு படிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிச்சுக்கலாம், சரியா? ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்துடுங்க. எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சர் ஐசக் நியூட்டன் அப்படின்ற ப்ரோஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அடிஷ்னலி புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் we are going to see, and in the vocabulary part we have prefix, suffix and syllabification. ஸோ இந்த மூணுமே நம்மளோட vocabulary பார்ட்ல இருக்கு. அண்ட் grammar, very importantly we have modal verbs and preposition of time. ஸோ டைமில் on, at and in இந்த மூணோட டைம் பீரியட் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் vocabulary, so what is மாடல் வேர்ப்ஸ். ஸோ இதையும் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஸோ புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கு. எஸ், ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே சில பிக்சர்ஸ்லாம் இருக்குது. இதை பார்த்து உன்னால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்த்து சொல்லு. ஸோ இவரை உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், விவேகானந்தர் அண்ட் வி ஹாவ் அப்துல் கலாம், புக்தா. ஸோ மூணு மட்டும் உனக்கு தெரியாது. ஸோ பிகாஸ் இவங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி தானே? ஸோ இந்த மூணு பேரை கண்டுபிடி பார்க்கலாம் யாருன்ட்டு. எஸ், கண்டுபிடிச்சு சொல்லு. தெரியுதா? யாருன்னு தெரியுதா? எஸ், கண்டுபிடிச்சிங்களா? ஸோ இவர் வேற யாரும் இல்லை, இவர் நம்மளோட ப்ளூட்டோ அண்ட் we have அரிஸ்டாட் அண்ட் சாக்ரட்டிஸ். ஓகே, ஸோ இவங்க மூணு பேர் இருந்தால், இவங்க மூணு பேர் லைக் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த பீரியட்லேருந்தே போயம்ஸு, ட்ராமாஸு, ஸ்டேஜ் பிளே நிறைய எழுதியிருக்காங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அவங்களுக்கும் முன்னாடி வாழ்ந்தவங்க இவங்கெல்லாம். ஸோ இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட ஆத்தர், நம்ம லெசனோட ஆத்தர் யாருன்னா நெத்தனையல் ஹாவ்த்ரான். ஸோ நெத்தனையல் ஹாவ்த்ரான் வந்து இந்த ஸ்டோரியை எங்கே யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபி அப்படின்ற ஒரு ஸ்டோரி எழுதி அதில் தான் நம்மளோட சர் ஐசக் நியூட்டனை பற்றி எழுதியிருக்காரு. ஓகே, Nathaniel Hawthorne was born on July 4, 1804 to May 19, 1865. He was an American novelist, dark romantic and short story writer. So இவர் வந்து ஒரு நாவலிஸ்டாக இருந்திருக்காரு, டார்க் ரொமான்டிக் நிறைய எழுதியிருக்காரு and additionally short story ரைட்டராகவும் இருந்திருக்காரு. His works often focus on history. So இவரோட ஒர்க்ஸ் அதிகமாக எதில் ஃபோக்கஸாக இருக்கும்? ஹிஸ்ட்ரியில் இருக்கும், morality and religion. ஸோ இதுதான் அவர் அதிகமாக காட்டின ஃபோக்கஸோட செக்டார்ஸ். ஓகே, he was born in, ஸோ எப்போ பிறந்தார்? ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, 1804 in சலம். ஸோ இதை சேலம்னு படிக்காத சலம், சரியா? சலம், மேசச்சூசெட்ஸ். ஸோ இதோட ப்ரொனன்சியேஷன் என்ன? மேசச்சூசெட்ஸ். ஸோ இவர் எங்கே பிறந்திருக்காரு? சலம், மேசச்சூசெட்ஸ். டு நெத்தனையல் ஹாவ்த்ரான் and the former Elizabeth Clerch Manning. The biography of Sir Isaac Newton was published. ஸோ இது எங்கே பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொன்னேன். அவரோட ஒர்க் எங்கே மென்ஷன் ஆயிருக்கு? 2 stories from history and biography. ஸோ அந்த அவரோட இந்த ஒர்க்கில் வந்து நம்மளோட ஐசக் நியூட்டனை பற்றி அவரே எழுதியிருக்காரு. ஸோ இதுதான் நம்மளோட ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். ஸோ லெசனுக்குள்ளே போகலாமா?
ஸோ எல்லாருக்கும் சைல்ட்ஹுட் அப்படின்னு ஒரு டேஸ் இருக்கும் இல்லையா? நம்மளோட கிரேட் இன்வென்டர்ஸ் எல்லாருக்குமே எப்படி அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தாங்க, அவங்க பை பர்த்டே அப்படியா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகி வந்தாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆன் கிறிஸ்மஸ் டே, ஸோ ஒரு கிறிஸ்மஸ்னால இந்த இயர் ஆஃப் 1642, ஸோ இவரோட இயர்ஸ் பாருங்க எப்போ முன்னாடி, இது அவர் எப்போ எழுதினார்? 1804 தான் நம்மளோட ஆத்தர் எழுதினார். பட் இவரோட பார்ன் பாருங்க இன் 1642. Isaac Newton was born at the small village of Woolsthorpe. ஸோ எங்கே அவர் பிறக்கிறாரு? ஒரு சின்ன வில்லேஜில், Woolsthorpe in England. ஸோ இங்கிலாண்டில் Woolsthorpeன்னு ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது, அங்கே தான் அவர் வந்து பிறக்கிறாரு. ஓகே. Little did his mother think when she beheld her newborn baby that he was destined to explain many matters which had been a mystery ever since the creation of the world. ஸோ அவங்க அம்மா கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையாம், அந்த குழந்தைய கையில் வாங்குவாங்களா, அந்த பிறந்த குழந்தைய கையில் வாங்கும்போது இந்த குழந்தை வந்து இவ்வளோ பண்ணும் ஃப்யூச்சரில் அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம். இந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாம் வந்து இவர் வந்து தீர்த்து வைப்பார், நிறைய இன்வென்ஷன் பண்ணுவார். இது எதுவுமே அவங்க எதிர்பார்க்காத ஒன்று. சரியா? ஸோ பிஹெல்டோட ஃபார்ம் என்ன? பேஸ் ஃபார்ம் பார்த்தா பிஹோல்டு. ஸோ ஹோல்ட் பண்ணி இப்படி வைக்கிறாங்க இல்லையா, அதோட பாஸ்ட் தான் பிஹெல்ட். சரியா? டிஸ்டைன்ட் கிராண்டட் அண்ட் மிஸ்ட்ரி மீன்ஸ் மர்மமான விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வருது. தென் எஸ், Isaac's father being dead, Mrs. Newton was married again to a clergyman. ஸோ அவங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டேட் வந்து இறந்து போயிட்டார். அம்மா என்ன பண்ணுறாங்க? ரீமேரேஜ் பண்ணுறாங்க. யாரை பண்ணுறாங்க? ஒரு கிளர்ஜிமேனை பண்ணுறாங்க. லைக் அ ப்ரீஸ்ட், நம்ம சர்ச்சில் வந்து ஃபாதர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை ரீமேரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் ரீமேரேஜ் பண்ணிட்டு வேற ஒரு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. வென் டு ரிசைட், ரிசைட்னா என்ன மீனிங்? லிவ். ஸோ அவங்கள கிளர்ஜிமேனை மேரேஜ் பண்ணிட்டு வேற ஒரு பிளேஸ்க்கு வாழ்றதுக்காக போனாங்க. அது என்ன பிளேஸ்? நார்த் விதம். ஓகே. ஸோ இந்த பிளேஸ்க்கு போயிட்டாங்க. Isaac was left to the care of his good old grandmother. ஸோ அவங்க கிராண்ட்மதரை எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க? குட் ஓல்டு கிராண்ட்மதர். ஓகே. ஸோ குட் அண்ட் ஓல்டு கிராண்ட்மதரா அவங்க கிராண்ட்மா வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் ஐசக் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி இந்த வேர்ல்டை வந்து அவங்களுக்கு காட்டியிருப்பாங்க. Good old grandmother who was very kind to him and sent him to schools. ஸோ ரொம்ப கைண்டாக லவ்வபிளாக இருந்திருக்காங்க. அண்ட் அந்த கிராண்ட் மதர் தான் நம்மளோட ஐசக் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க. இன் his early years, Isaac was chiefly remarkable for his ingenuity in all mechanical occupation. ஸோ ஆரம்ப காலத்தில் ஏர்லி ஏஜில் ஐசக் வந்து என்ன நோட்டபிளாக இருந்திருக்கார்? ரிமார்க்கபிள்னா தனித்துவமாக நோட் பண்ணிகிட்டே, லைக் எப்போவுமே ஏ கிரேட் வாங்குற பசங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நோட்டபிள் ஃபார் ஹிஸ். எதுக்காக அப்படின்னா அவரோட கிரியேட்டிவிட்டிக்காக. சரியா? இன்ஜினியூவிட்டி, அது எப்படி சொல்லணும்? இன்ஜினியூவிட்டி. ஓகே. ஸோ அவரோட கிரியேட்டிவிட்டிக்காக அவர் எதில் கிரியேட்டிவாக இருந்தார்னா மெக்கானிக்கல் ஆக்குபேஷன். ஸோ அவரோட ஸ்கூல் டேஸில் அவர் ரொம்ப கிரியேட்டிவாக இருந்திருக்காரு. எந்த ஃபீல்டு இருந்திருக்காரு? ஒரு மெக்கானிசம் ஃபீல்டில் கிரியேட்டிவாக இருந்திருக்காரு. சரியா? ஸோ இதுதான் அவரோட நோட்டபிளான திங்ஸ். He had a set of little tools. ஸோ அவர் வந்து மெக்கானிக்கலில் ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் இருக்கும், லைக் ஸ்பேனர், சாஸ், சில்ஸ் எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ லிட்டில் டூல்ஸ் அண்ட் சாஸ் ஆஃப் வேரியஸ் சைஸஸ். ஸோ சாஸ்னா இந்த மாதிரி. சரியா? ரம்பம் சொல்லுவாங்கள்ல, கட்டை வச்சு அறுப்பாங்கள்ல, ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி சாஸ் ஆஃப்ல வேரியஸ் சைஸஸில் வச்சுருப்பாராம். அண்ட் வேரியஸ் சைஸஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஹிம். ஸோ அதை அவரேவும் செஞ்சிருக்காரு. வித் த எய்ட்ஸ் ஆஃப் தீஸ், ஐசக் contrived to make many curious articles at which he worked with so much skills that he seemed to have been born with a saw or chill in his hand. So contrive ஓட மீனிங் பாரு, கிரியேட் ஆர் டெவலப். ஓகேவா? ஸோ நிறைய அந்த சா வந்து அவரே இன்வென்ஷன் பண்ணார் இல்லையா, ஸோ அதை வந்து கிரியேட் ஆர் டெவலப்னு சொல்லணும். ஸோ இது எப்படின்னா அவர் சின்ன வயசுலேருந்து நிறைய டூல்ஸ் வச்சுருக்கார். அண்ட் அந்த டூல்ஸை அவரே தான்
கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, இவன் பொறக்கும் போதே மச்சக்காரனா இருக்கான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவர சொன்னாங்களாம், பொறக்கும் போது இவன் ஒரு கையில ஒரு கையில வந்து சிசல், இத வச்சுக்கிட்டே பொறந்த மாரியே இருக்கானே அப்படின்னு சொல்லி இவரோட அந்த மெக்கானிசம்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ட வந்து அதிகப்படுத்தி இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிசல் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு உளி சொல்லுவோம்ல. ஸோ நம்ம இந்த மாதிரி ஷார்ப் ஒரு கத்தி மாதிரி இருக்கும். இந்த வுட் வச்சு அந்த பேக் சைடில் வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அது கார்விங்க்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸ்கல்ப்சரிங்க்கெலாம் ஈஸியாக இருக்கும். சரியா? சானா ரம்பம், சிசல் மீன்ஸ் உளி. The neighbors looked with vast admiration at the things which Isaac manufactured. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு குழந்தை சின்ன வயசுலயே நல்லா கிரியேட்டிவா போல்டா புதுசா கண்டுபிடிச்சு அக்கம் பக்கத்து நேபர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவரை பார்த்து ரொம்ப வியந்து போனாங்களாம். ஸோ அட்மைரிங், ரொம்ப பிரமிச்சு பார்க்கறது, இவ்வளோ சின்ன வயசுல இவன் இவ்வளோ டேலண்டா இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்களாம். And his old grandmother, I suppose, was never weary of talking about him. So weary means not feeling tired. அவங்க கிராண்ட்மா என்ன பண்ணுவாங்களாம், லைக் அவங்க கிராண்ட்மா தானே அவரை வளர்த்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஐசக்கோட புகழை பாடுறதுக்கு லைக் அவங்களுக்கு டயர்டே ஆகாது. எப்பவுமே இவரை பத்தி அக்கம் பக்கத்துல ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. weary means like not tired. Okay, he will make a capital workman one of these days, she would probably say. No fear but what Isaac will do well in the world and be a rich man before he dies. ஸோ இங்கே கேபிட்டல்னா லைக் கண்டிப்பாக ஒரு பணக்காரன் ஆவான். அவன் கிராண்ட்மா சொல்கிறாங்க, ஐசக் எனக்கு தெரியும், ஐசக் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடுவான். அண்ட் இதில் வந்து நம்ம வந்து பெருசாக பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. லைக் இந்த வேர்ல்டில் அவன் பணக்காரனா ஒரு ரிச் பீப்புளாக ஒரு ஃபேமஸான ஒரு மேனாக வந்துடுவான். அதுவும் கண்டிப்பாக அவனோட டெத்துக்கு முன்னாடி அவன் ரொம்ப நல்லா இருப்பான், லைக் கேபிட்டல் ஒர்க்மேனா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனோட கிராண்ட்மா வந்து அவரோட ஃபேம் வந்து பாடிட்டே இருக்காங்க. Some of his friends, no doubt, advised Isaac grandmother to apprentice. So apprentice means நம்மளோட what is it, விஜய் வடிவேலு காமெடி இருக்கும் இல்லையா, சூர்யா கூட இருப்பார்ல, ஓல்டன் ஃபிலிம், நாட் ஐ couldn't remember, பேர் ஞாபகம் வரல. ஸோ அப்போ அப்ரண்டிஸ் இங்கே வாங்கடா, பிபி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன காமெடி வரல, அந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களாம் என் கிராண்ட்மா கிட்ட, நீங்கள் வந்து இவன் நல்ல மெக்கானிசமில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கான், அண்ட் அடிஷ்னலி இவருக்கு மேக்ஸும் நல்லா வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒருத்தவங்க கிட்ட அவனை அப்ரண்டிஸாக வந்து ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிராண்ட்மாக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க நம்மளோட ஐசக்கோட ஃப்ரெண்ட்ஸ். Some of his friends, no doubt, advised Isaac's grandmother to apprentice him to a clockmaker. ஸோ யாருக்கிட்ட வேலைக்கு சேர்த்து விடுங்க அப்படின்னா ஒரு கிளாக் மேக்கர் கிட்ட வேலைக்கு சேர்த்து விடுங்க. எதுக்காக கிளாக் மேக்கர் கிட்ட அவங்க சொல்றாங்க? ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவருக்கு மெக்கானிசம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. At the same time, he is interested in maths also. He has an interest, a taste for mathematics. Okay. Besides his mechanical skill, the boy seemed to have a taste of mathematics. So mechanismலையும் full-fledged இருக்கார். At the same time, he is having another hope of mathematics also, which would be very useful to him in that profession. And then, in due time, Isaac would set up for himself and would manufacture curious clocks like those that contained sets of dancing figures which issue from the dial plate when the hour is struck, or like those where a ship sailing across the face of the clock and is seen toasting up and down on the waves as often as the pendulum vibrate. ஸோ இவர் வந்து கிளாக் மேக்கர் கிட்ட வந்து சேர்த்து விடுங்க, இவனுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ்லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அண்ட் மெக்கானிசம்லையும் இவனுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிராண்ட்மாக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஸோ அது ரிலேட்டடாக அவர் என்ன மாதிரி ஒரு கிளாக்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா லைக் அ டான்சிங் டால். ஸோ ஒரு கேர்ள் வந்து டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்,
where it is see a set of dancing figures. So ஒரு ஆர்க்கும் ஒரு சவுண்ட் கேட்கும் இல்லையா? 6 o'clockனா டிங் 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 கேட்கும். 7 o'clockனா அந்த மாதிரி சத்தம் கேட்கும். ஸோ இதெல்லாம் முன்னாடியே நம்மளோட ஐசக் வந்து பண்ணியிருக்கார். ஸோ ஒரு ஆர்க்கும் ஒரு டான்சிங் ஃபிகர் வச்சிருப்பாராம். அப்படி இல்லைன்னா வேற டயல் பிளேட். ஸோ ஒரு டயல் பிளேட் கேட்கும் ஆர் வந்து ஸ்டக் ஆகி நிற்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வச்சிருக்காராம். அண்ட் அடிஷ்னலி இப்போ ஒரு போட் வந்து செயில் ஆகும் இல்லையா? அது செயில் ஆகும் போது அந்த பெண்டுலம் வைப்ரேட் ஆகும். லைக் ஒரு அந்த கிளாக்கோட சவுண்ட் கூட டிங் 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 நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி சவுண்ட் எல்லாமே இவர் வந்து நிறைய அவரோட கிளாக்ல இன்வென்ஷன் வச்சிருக்காரு. ஸோ ஷிப் செயில்ஸ் அக்ராஸ் த ஃபேஸ் ஆஃப் த கிளாக். ஸோ ஒரு ஷிப் செயிலிங் மாதிரி ஒரு லைக் வாட்சே வந்து ஷிப் செயிலிங் மாதிரி வச்சு அதை வச்சு டைம் கண்டுபிடிக்கிற மாதிரி இவர் நிறைய இன்வென்ஷன் பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ என்ன மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு? செட் ஆஃப் டான்சிங் ஃபிகர், dialed plate, ship sails, and ship sails like up and down, waves with the pendula vibrates. And we have, indeed, there was some ground for supposing that Isaac would devote himself to the manufacture of clock. So, devote means தெரியும் இல்லையா? ஒரு பக்தி மாதிரி. ஸோ ஒரு கிளாக் மேக்கிங் பண்ணும்போது அவரே அர்ப்பணிச்சுக்குவாராம். லைக் ரொம்ப டிவோட்டடா அந்த கிளாக் மேக்கிங் வந்து பண்ணுவாராம். Since he had already named one of which kind which nobody had ever heard before. It was a set going not by wheels or weight. ஸோ இது வந்து லைக் ட்ராப் ஆஃப் வாட்டர். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நிறைய வாட்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ ஐசக் கண்டுபிடிச்சதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான வாட்சஸ் இருக்கான். என்னன்னா இவ்வளோ நாள் வந்து லைக் டான்சிங் ஃபிகர், பெண்டுலம் வைப்ரேஷனில் இருக்கும், இல்லை செயில் போட் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அவர் கண்டுபிடிச்ச வாட்ச் எப்படி இருக்குன்னா, அந்த கிளாக் எப்படி இருக்குன்னா, ட்ராப்பிங் ஆஃப் த வாட்டர், லைக் வாட்டர் ட்ராப்ஸை வச்சு டைம் கண்டுபிடிக்கிற மாதிரி அவர் வந்து செட் பண்ணியிருக்காராம். அந்த மாதிரி ஒரு கிரேட் இன்வென்ஷனை. திஸ் வாஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிரேட் வண்டர்மெண்ட். ஸோ இந்த ட்ராப்பிங் ஆஃப் வாட்டர் வாட்ச் வந்து ஒரு கிரேட்டஸ்டான ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். கிரேட் வண்டர்மெண்ட் டு ஆல் த பீப்புள் இன் த நேபர்ஹுட். எஸ், கண்டிப்பா. ஸோ அவர் சின்ன சின்ன சாஸ் வந்து கண்டுபிடிச்சதுக்கே அவர் பெருசா பேசினாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு இன்வென்ஷன் இல்லையா? ஸோ அந்த நேபர்ஸ் வந்து இன்னமும் அதிகமா இவரை பத்தி லைக் பெருமையா பேசுனாங்களாம். அண்ட் இட் மஸ்ட் பி கன்ஃபெஸ்ட் தட் தே ஆர் ஃபியூ பாய்ஸ் ஆர் மென் எய்தர் who would contrive to tell what a clock it is. ஸோ இவங்க என்ன சொல்றாங்களாம், கண்டிப்பா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பிரமிச்சு பார்ப்பாங்களா, ஓ மை காட், இது என்ன மாதிரியான ஒரு கிளாக்கு, என்ன ஒரு கிரேட் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. by means of a bowl of water. ஸோ வாட்டரை வச்சு இப்படியும் வந்து கிளாக் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவர் வந்து காட்டியிருக்காரு. beside the water clock. ஸோ இப்போ வாட்டர் கிளாக்குக்கும் மேலே ஒரு இன்வென்ஷன் வருது. இங்கே பற்றியா வாட்டர் கிளாக் எப்படி இருக்கு? ஸோ மேலே வாட்டர் இருக்கோ, அந்த கீழே ட்ரா பண்ணிட்டே போகும்போது அதோட டைம் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்களாம். ஸோ பிசைட் இது ஒரு பக்கம் இருக்க, ஐசக் மேட் அ சன்டைல். ஸோ இது கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ். ஸோ இங்கே இப்போ ஒரு சூரியன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ, இங்கே சன் இருக்கு வச்சுக்கோ. ஸோ இப்போ இங்கே சன் இருக்கு, சரியா? ஸோ இந்த சன் படப்பட அந்த மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி மாறும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டாண்டில் படப்பட இந்த ஷேடோ இருக்கு இப்போ. ஸோ இந்த ஷேடோ வந்து சுற்றி சுற்றி போய்கிட்டே இருக்குமா. ஸோ அதை வச்சு கூட டைம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது வந்து மார்னிங், இது வந்து நைட், அந்த மாதிரி தான் அவங்க கிராண்ட்மா இருக்காங்க இல்லையா, ஐசக்கோட கிராண்ட்மா, அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐசக் மேட் அ சன்டைல். thus his grandmother was never at a loss to know the hours, for the water clock would tell him in the shadow and the dial in the sunshine. Yes, the sundial is said to be still in the existence at Ulstrop on the corner of the house where Isaac dwelt. So அவங்க கிராண்ட்மா என்ன பண்ணுவாங்களாம், பகல் சூரியன் வெளிச்சம் இருக்கும் போது இந்த சண்டையில வச்சு டைம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அப்படியே இருட்டாக நைட் ஆகும்ல, ஸோ அப்போ வந்து இந்த வாட்டர் ட்ராப்ஸை வச்சு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்க வந்து எந்த விஷயத்தையும் மறக்கவே மாட்டாங்களாம் இந்த டைமிங்னால. சரியா? இப்படி ஒரு இன்வென்ஷன்னால எதுவுமே மறக்கிறது இல்லை. அண்ட் இந்த சன்டைல் வந்து இன்னமும் இப்பவும் நம்மளோட ஐசக் வாழ்ந்த அந்த வீட்டில் இன்னமும் ஒரு கார்னர்ல வந்து இருக்கு. டுவெல்த் மீன்ஸ் லிவ். ஸோ இன்னமும் அவர் வாழ்ந்துட்டு இருந்த வீட்டில் இன்னமும் இந்த உல்ஸ்ட்ராப் வீட்டில் இன்னமும் அந்த சன்டைல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Isaac
Isaac possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest means. For instance, what method do you suppose he took to find out the strength of a wind? Yes. Isaac possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest means. ஸோ அவருக்கு வந்து வண்டர்ஃபுல்லான ஒரு திறமை இருக்கு என்னன்னா acquiring the knowledge. ஸோ நாலேஜை எந்த அளவுக்கு அக்வயர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாராம் in a simplest mean. For instance, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. What method do you suppose he took? ஸோ இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்றாரு. என்னன்னா find out the strength of the wind. ஸோ ஒரு விண்டோட ஸ்ட்ரென்த் அந்த ஆப்போசிட்ல வர காத்தோட ஸ்ட்ரென்த்தை எப்படி மெஷர் பண்ணியிருக்காருன்னா அந்த காற்று அடிக்கும் போது இவர் மேல இருந்து ஜம்ப் பண்ணுவாராம் கீழே. ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து அவர் ஃபேஸ்ல படும் இல்லையா, அதை வச்சு அது என்ன டைப் ஆஃப் விண்டு, இந்த விண்டு எந்த அளவுக்கு ஸ்பீட் அடிக்குதா இல்லை ஸ்ட்ராமிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் வந்து கண்டுபிடிப்பாராம். சி வாட் அ திங் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு இன்வென்ஷன் வந்துட்டா எந்த அளவுக்கு அவர் வந்து உள்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்டெப்தா போய் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. He jumped against the wind. ஸோ அந்த விண்டோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்றதுக்கு என்ன பண்றாரு, he jumped against the wind and by length of his jump he calculate the force of the gentle breeze, a brisk gale or a tempest. Thus even in his boyish sports he would continuously searching out the secret of philosophy. ஸோ பசங்களாம் வந்து என்னதான் ஒரு பாயிஷ் ஸ்போர்ட்ஸில் வந்து கலக்கினாலும் இவர் அந்த பீரியடில் என்ன தேடுவாராம், கண்டினியூஸாக ஒரு ஃபிலாசபி என்ன டைப் ஆஃப் ஃபிலாசபியில் இருந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஸோ இங்கே வந்து பிரிஸ் கேல் மீன்ஸ் லைக் அ ஸ்ட்ராங் விண்ட், டெம்பஸ்ட்னா லைக் ஒரு காற்று மாதிரி ஸ்ட்ராங் மாதிரி, சரியா, அதிகமான சுழற்சி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. Not far from his grandmother's residence there was a windmill. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்வென்ஷனுக்கு போறாரு. ஸோ கிராண்ட் மதர் வீட்டில் இருக்கார் இல்லையா, சின்ன வயசுலேருந்தே அவங்க கூட தானே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு, ஒரு விண்ட் மில் இருக்கா. ஸோ ரெசிடென்ஸ் மீன்ஸ் லைக் அ ஹவுஸ். ஸோ அவங்க வாழ்ந்துட்டு இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விண்டு மில் இருக்கு, விச் ஆப்ரேட்டட் ஆன் அ நியூ பிளான். ஸோ ஒரு நியூ பிளான்ல அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐசக் வாஸ் இன் த ஹேபிட் ஆஃப் கோயிங் தித்தா ஃப்ரீக்வெண்ட்லி. தித்தா மீன்ஸ் லைக் தேர், அந்த பிளேஸ்க்கு வந்து அவர் என்ன பண்ணுவார், அடிக்கடி போயிட்டு வருவார். எதுக்காக, ஏன்னா அந்த விண்டு மில்லை பற்றி அவர் தெரிஞ்சுக்கணும்னு யோசிச்சுட்டாரு. ஸோ அதை கண்டுபிடிக்கிற வரையும் அவருக்கு வந்து ஒன்றுமே ஓடாது. அண்ட் would spend how hours is examining its various parts while the mill was at rest. He peered into its internal machineries. So enquired. So preed means enquired. So அந்த windmill வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் ரெஸ்ட்னு அதுக்கு ஒரு பீரியட் இருக்கும் போது இவர் என்ன பண்ணுவாரா, அந்த மிஷினரி எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த பக்கம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இதோட ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக அந்த ரெஸ்டிங் டைமில், மிஷினோட ரெஸ்டிங் டைமில் தெரிஞ்சுக்குவாராம். When its both sail were set in the motion by the wind, he watched the process by which the millstones were made to revolve and crush the grain that was put into the hopper. ஸோ இப்போ நம்ம மாவு அரைப்போம் இல்லையா, அது சுற்றி சுற்றி விண்டை சுற்றி சுற்றி மாவு அரைக்கும் போது ஒரு ஹாப்பர், அந்த ஒரு ஒரு ஓ ஷேப்பில் ஒன்று இருக்கும் இல்லையா, கோன் ஷேப்பில், அதில் இந்த சைட் போட்டோன்னா இந்த சைட் மாவாக வருதுல. ஸோ அதோட நம்ம வந்து மேலே மட்டும் பார்ப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கிரெயின் எப்படி வந்து கிரெயின் ஆகுது, அந்த அரிசியெல்லாம் எப்படி தூள் ஆகுது, மாவு மாதிரி ஆகுது சொல்லி உள்ளே போய் அதோட ப்ராசஸை செக் பண்ணுவாங்க. ஆஃப்டர் gaining a thorough knowledge of its construction, he was observed to be unusually busy with it. So அதோட நாலேஜை வந்து தரவு பண்ணிப்பாராம். லைக் எப்படியெல்லாம் இது ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி டூல்ஸ் தேவைப்படுது, அது எல்லாம் தரவு பண்ணிட்டாரு. எதுக்காக, அவரோட அடுத்த இன்வென்ஷனுக்காக, சரியா, எல்லாத்தையும். அப்புறம் அதை கற்றுக்கிட்டு அதுலேருந்து அவர் கொஞ்சம் பிஸி ஆயிடுவார், ஏன்னா அது கண்டுபிடிக்கணும்ல, அதனால அவர் பிஸி ஆயிட்டார். It was not long before his grandmother and all the neighbor knew what Isaac had been about. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஐசக் வந்து அடுத்து என்ன பண்ண போறா, ஊர் மக்களுக்கும் சரி அக்கம் பக்கத்து வீட்லேயும் சரி அவங்களோட கிராண்ட் மார்க்கும் சரி தெரிஞ்சு போச்சான். அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான், லைக் விண்ட் மில்லை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. He had constructed a model of windmill. எஸ், ஸோ இதை இப்போ அதை பற்றி இன்டர்னல் பார்ட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் என்ன இருப்பாரு, சும்மா இருப்பாரா, கண்டிப்பாக இல்லை. ஸோ அந்த விண்ட் மில்லை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாராம்.
தோ நாட் ஸோ லார்ஜ், அது ரொம்ப பெருசும் இல்லை, அண்ட் அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் டூ ஸ்மால், அதனால தான் அங்கே தோ லார்ஜ்னு கொடுத்துருக்காங்க. ஐ சப்போஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த பாக்ஸ் ட்ராப். ஸோ அது எப்படி இருக்கும்னா, அந்த விண்ட்மில் வந்து ஒரு ஸ்குவிரலை கேட்ச் பண்ணுற ஹைட்டுக்கு, ஒரு ஸ்குவிரல் வந்து ரொம்ப ஹைட்டில் பறக்காது இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேட்ச் பண்ணுற அளவுக்கு அந்த ஹைட்டில் இருக்கா. எட் எவ்ரி பார்ட் ஆஃப் த மில், every part of the mill smaller இருந்தாலும் and its machinery was complete, like பெருசா ஜைஜாண்டிக்கா பண்ணாம ஓரளவுக்கு மீடியமா பண்ணி அந்த எல்லா பார்ட்டுமே கம்ப்ளீட் ஆகுற மாதிரி, லைக் ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு விண்ட்மில் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. Okay, so next, its little sails were neatly made of linen. So அது எப்படி இருக்கா, ஒரு made of linen and whirled means to spin, சரியா, அது ரவுண்ட் சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா windmill. So to whirled around very swiftly when the mill was placed in the draft of air. So அந்த airல place ஆகும்போது அந்த draft, அந்த flow of air, சரியா, draft of air னா flow of air. So அந்த flow of air வரும்போது அது எப்படி ஸ்பின் ஆகுது எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் எல்லாமே பார்ப்பாராம். Even a puff of wind from Isaac's mouth or from a pair of blows was sufficient to set the sail in motion. So சின்ன சின்ன விஷயம், லைக் நம்ம அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விடுவோம் பாரு, அந்த மாதிரி வர ஃப்ளோ ஆஃப் ஏரை கூட அவர் அவ்வளோ அக்யூரேட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் வாட் வாஸ் மோஸ்ட் கியூரியஸ், ஸோ இதில் மோஸ்ட் கியூரியஸான ஒரு விஷயம் என்னன்னா, இஃப் அ ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ், ஸோ ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸை வந்து அந்த வீட் வேர் புட் இன் டு த ஸ்மால் லிட்டில் ஹாப்பர். ஸோ ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் சம்திங், ஒரு கிரெயின் வீட் என்ன வேணா வச்சுக்கோயேன், ஸோ அது வந்து அந்த ஹாப்பரில் போட்டோம்னா சூன் அது எப்படி கன்வெர்டட் ஆகும் இன்டு அ ஸ்னோ ஒயிட் ஃப்ளார். ஸோ அது வந்து ஸ்னோ ஒயிட் எப்படி இருக்கும், ஃப்ளஃபியாக இருக்கும் இல்லையா, புசு புசுன்னு வெள்ளையாக இருக்கும், அது வந்து ஃப்ளார். ஸோ அந்த ஃப்ளார் மாதிரி வந்து வந்துடும், சரியா, மாவு மாதிரி வந்துருமா. அரிசி கோதுமை எது போட்டாலுமே அந்த லிட்டில் ஹாப்பரில் வெளியே வரும்போது எப்படி இருக்குமா, லைக் ஸ்னோ ஒயிட் ஃப்ளாராக வருமா. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்ட் ஒன்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம், அவர் பிறந்தது, அவங்க மாம் பற்றி, அவங்க செகண்ட் மேரேஜ், அண்ட் அவர் யாரு கூட இருந்தாங்க, அவங்க மாம் வந்து வேற இடத்துக்கு ரெசிடென்ட்க்கு போனாங்க, அண்ட் இவங்க கிராண்ட் மதர் கூடயே இவர் இருந்துட்டாரு, ஸ்கூல்ஸ்க்கு போனாரு, நிறைய இன்வென்ஷன் பண்ணாரு, சாஸ் அண்ட் சில்ஸ் வச்சிருந்தாரு, அண்ட் வேற என்ன வச்சிருந்தாரு, விண்ட்மில் வச்சிருந்தாரு, லைக் ஃப்ளோ ஆஃப் த விண்ட் கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இன்வென்ஷன்ஸ் தான் இந்த செக்ஷன் 1ல இருக்கு, சரியா. So meanings பார்த்தலாமா, it's already in your book. Ingenuity, the ability to invent things or creative. Contrived, then apprentice, acquiring, breed, hopper. Yes, so fill in the blanks. Yes, Isaac Newton was born at small village of Ulstrop. So எங்க பிறக்கிறாரு, small village of Ulstrop. Grandmother was advised to apprentice Newton. ஸோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சர்டன் அட்வைஸ் கொடுத்தாங்க இல்லையா கிராண்ட் மதருக்கு, அவர் எதில் வந்து சேர்த்து விட சொல்லி சொன்னாங்க, ஃபார் த கிளாக் மேக்கர். Isaac made a clock by dropping off water. The sundial made by Isaac, it still existed in Ulstrop, in the place where he lived. Okay, Isaac constructed a model of windmill. Isaac was chiefly. Okay, so இப்போ நம்ம fill up முடிச்சிட்டோம். இப்போ synonyms. So remarkable னா என்ன சொன்னேன், அடையாளப்படுத்துறது, சரியா, notable. ஓகேவா, so notable ஆல்ரெடி நாங்கள் மீனிங் கொடுத்துருந்தேன். ஓகே, he will make. Capital means what is that, workman, நிறைய வந்து லைக் நம்ம பணக்காரனாவான் அப்படின்னு சொல்றது. So wealthy. Nobody could tell what was sunlight was composed. Composed means ரெண்டு மூணு சேர்றது, ஓகேவா, made. He cared a little for earthly fame. Fameனா என்ன, ஹானர், லைக் பெருமையா பேசிக்கிறது, பாப்புலாரிட்டி. ஓகே, ஸோ நான் இப்போ நம்ம வந்து பார்ட் 2, சரியா. ஸோ செக்ஷன் 1 பார்த்துட்டோம், இப்போ செக்ஷன் 2. ஸோ செக்ஷன் 1 மோஸ்ட்டாக அவரோட சைல்ட்ஹுட் இன்வென்ஷன்ஸை பற்றி. ஓகே, இப்போ செக்ஷன் 2ல் என்னென்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அடல்ட் ஸ்டேஜில் அவர் எப்படி திங்க் பண்ணுறாருன்னு பார்க்கலாம்.
Isaac's playmate were enchanted. Enchanted means overjoyed. எதுக்காக அப்படின்னா with his new windmill. Yes. ஸோ புதுசாக ஒரு windmill கண்டுபிடிச்சிருந்தனால ஸோ செக்ஷன் 1ல கண்டுபிடிச்சிருந்தாங்கல்ல, அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படின்னா overjoyed, enchanted-ஆ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. They thought that nothing so pretty and wonderful had ever been seen in the whole world. எதை கம்பேர் பண்ணுறாங்க? ஸோ இந்த விண்மில்லை பார்க்கும்போது இந்த ஹோல் வேர்ல்டுலையும் இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு இன்வென்ஷனை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததே இல்லையா. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓவர் ஜாய்டாக இருக்காங்க. பட் ஐசக் said one of them, you have forgotten one thing that belongs to a mill. ஸோ நீ ஒரு ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, நீ ஒரு விஷயம் மறந்துட்ட. அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஷனில் ஒருத்தர் சொல்கிறாராம், ஐசக் நீ என்னமோ ஒன்று மறந்துட்ட, இந்த விண்ட் ரிலேட்டடாக நீ என்னமோ ஒன்று மறந்துட்ட, என்னன்னு யோசிச்சு பாரு. What is it? asked Isaac, for he supported that from the roof of the mill or to its foundation. He had forgotten nothing. என்ன மறந்திருக்கேன்? கண்டிப்பாக நான் மறக்கலை. ஏன்னா ஃப்ரம் ரூட்ல இருந்து பேஸ்ல இருந்து ஒரு இன்ச்சு ஒரு ஒர்க்கிங் பார்ட் எல்லாமே நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். நான் என்ன மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ ஓகே, இப்போ அந்த பர்சன் ஆன்சர் சொல்கிறேன். வை வேர் இஸ் த மில்லர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே விண்டு மில் இருக்கு, அந்த விண்டு மில்லோட ஓனர் லைக் அதை யார் வந்து யூஸ் பண்ணுறது, யார் ஓனராக இருக்க போகிறது, மில்லர் யார்? செட் ஹிஸ் ஃப்ரெண்ட், தட் இஸ் ட்ரூ, ஐ மஸ்ட் லுக் அவுட் ஃபார் ஒன், செட் ஐசக், அண்ட் ஹீ செட் ஹிம்செல்ஃப் டு கன்சிடர் ஹவ் த டெஃபிஷியன்சி ஷுட் பி சப்ளைட். ஓகே, இப்போதான் எனக்கு புரியுது நீ யாரை பற்றி கேட்குறேன்னு. கண்டிப்பாக வந்து ஒரு மில்லர் வேணும். பட் ஐ மஸ்ட் லுக் அவுட் ஃபார் சம் ஒன், நான் யாரோ ஒருத்தரை பார்க்குறேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இவருக்கு செகண்டாக ஒரு தாட் வருது. என்ன தாட்னா, எனிவேஸ் லைக் அந்த ஹியூமன் தானே மில்லர்ஸாக இருக்க முடியும். ஸோ அந்த ஹியூமன் வந்து எப்படி வந்து டிஸ்ஹானஸ்டாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்ற மாதிரி இவர் கொஸ்டினை ஒன்று கேட்குறாரு. ஹீ மைட் ஈஸிலி ஹாவ் மேட் திஸ் மினியேச்சர். ஸோ மினியேச்சர் மீன்ஸ் ஸ்மால் மாடல். அந்த விண்ட் மில் பெருசாக இருக்கும்ல, இவர் பண்ணது ஓரளவு நார்மலான சைஸ் தானே, அதனால அது மினியேச்சர் லைக் அ ஸ்மால் மாடல் ஆஃப் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள், நீ பெருசாக ஒரு டிராயிங் வரைகிற, அந்த பெருசாக ஒரு டிராயிங் வரையும் போது மினியேச்சர்னு சொல்லுவோம். ஸோ அதையே ஒரு சின்ன ஒரு A4 ஷீட்டில் ஒன் பார்ட் ஆஃப் த ஷீட்டில் நீ வரைஞ்சனா அதுதான் மினியேச்சர், சரியா? ஸோ மினியேச்சர் ஃபிகர் ஆஃப் அ மேன், பட் தென் இட் வுட் நாட் ஹாவ் பீன் ஏபிள் டு மூவ் அபவுட். ஸோ இப்போ ஒரு மேனே நான் ஒரு மினியேச்சராக பண்ணி ஒரு மாடலாக அங்கே வச்சா கூட அவங்களால கண்டிப்பாக மூவ் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் அ மினியேச்சர் மாடல், ரைட்? அண்ட் பெர்ஃபார்ம் த டியூட்டிஸ் ஆஃப் அ மில்லர். கண்டிப்பாக அந்த மினியேச்சர் என்ன பண்ணும், பெர்ஃபார்ம் த டியூட்டிஸ் ஆஃப் த மில்லர். மில்லர்ஸ் என்னென்னலாம் செய்வாங்களோ அதையும் செய்யும். பட் பர்ஹாப்ஸ் இருந்தாலும் some two-legged millers are quite as dishonest as this small quadruped. ஸோ இருந்தாலுமே நான் என்னதான் மினியேச்சரில் பண்ணி அவங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் பண்ணாலுமே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு, 2 legsனா லைக் மனுஷங்க. ஸோ மனுஷங்க வந்து கொஞ்சம் டிஸ்ஹானஸ்டாக தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் தாட்டை இவர் வைக்கிறாரு. ஓகே, as Isaac grew older, ஸோ இப்போ கொஞ்சம் சின்ன பையனாரு, அடல்ட் ஆனாரு, இன்னமும் கொஞ்சம் பெரிய பையனா ஆயிட்டார். It was found that he had far more important matters. ஸோ என்ன யோசிக்கிறாரு, சின்ன வயசுல கிளாக் கண்டுபிடிச்சாரு, சண்டையில் வாட்டர் ட்ராப் யூஸிங் தட் வாட்டர் ட்ராப் ஆஃப் வாட்டர், அண்ட் தென் வந்து விண்ட்மில் கண்டுபிடிச்சார். ஸோ இது எல்லாமே தாண்டி பெருசாக ஒரு விஷயம் செய்யணும், இன்னும் அதிகமான ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. He had far more important matter in his mind that the manufacturing of toys like the little windmill. ஸோ விண்ட்மில்லை இப்போ என்னவா பார்க்குறாரு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டாய்ஸ் பண்ணி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை விட பெருசாக ஒரு விஷயம் பெருசாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ பார்த்தீங்களா, ஸோ சின்ன குழந்தையிலேருந்து எப்படி இன்வென்ஷன்ஸ் வந்து கொஞ்சமாக மேலே போய்கிட்டே இருக்கு. ஸோ எப்படி நம்மளோட மைண்ட் வந்து கிராஜுவலாக டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்கு பாரு. ஸோ எடுத்தோன்னே ஹை இல்லாமல் சின்ன சின்ன இன்வென்ஷன்ஸ் பண்ணி அவரோட லெவலை வந்து எப்படி அப்கிரேட் பண்ணிகிட்டே போகிறாரு பாரு. All days long, it left to himself. He was either absorbed in thought or engaged in some
books of mathematics or natural philosophy. So natural philosophyல என்கேஜ்டாக இருப்பார் and himself ஏதோ ஒரு ஒர்க்கில், ஸோ தாட்ஸ் ஆகட்டும், ஒர்க் ஆகட்டும், ஒரு மேனுஃபேக்சரிங் திங் ஆகட்டும், இல்லை ஃபிலாசபியை பற்றி தெரிஞ்சுக்கிறதாகட்டும், அவர் வந்து எப்போவுமே ஒரு என்கேஜ்டாக தான் இருப்பாராம். At night, I think it probably he looked up with reverential curiosity to the stars and wondered whether they were world like our own, and how great was the distance from the earth, and was the power that kept them in the courses. So inga pathiya ரிவரண்டல் கியூரியாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் இவர் என்ன பார்க்க போறாரு அட் நைட். ஸோ நைட் இவர் என்ன பண்ணுவாராம், இந்த ஸ்டார்ஸ் வண்டர்ஃபுல்லான ஸ்கையை வந்து அப்சர்வ் பண்ணுவாராம். லைக் நம்ம இருக்கிற மாதிரி, இப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு மேலேயும் அந்த வானத்தில், அந்த நட்சத்திரத்தில், அந்த நிலால ஒரு உலகம் இருக்குமா அப்படின்னு சொல்லி இப்போ ஆகாயத்துக்கு பறந்து போறாரு. சரியா? ஸோ அவரோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்வென்ஷன் வந்து மேலே. ஓகேவா? ஹவ் கிரேட் வாஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த். ஸோ இங்கே இருந்து, நான் இருக்கிற இடத்துல இருந்து நம்மளோட எர்த்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ கண்டிப்பா இங்க என்ன வரும், டெலிஸ்கோப் வந்துருச்சு. சரியா? and what was the part that kept them in their courses? Like perhaps even so early in life, Isaac Newton felt a presentiment that he should be able hereafter to answer all these questions. Like presentiment na intuitive feeling. ஓகேவா? ஸோ ஒரு ஃபீலிங் இருக்கும் ஃபியூச்சரை பற்றி. இப்போ நம்ம யோசிப்போம்ல, இப்போ அடுத்த மந்த் வந்து நமக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருது ஆர் குவார்டர்லி எக்ஸாம் வருது. ஸோ அப்போ இந்த மந்த் வந்து வருது நம்ம வருதுன்னு யோசிப்போம், ஆனால் படிப்போமா, செய்ய மாட்டோமே. பட் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இன்ட்யூட்டிவ் ஃபீலிங் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ அந்த ஃபியூச்சரில் இது என்ன பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஸோ நெக்ஸ்ட்டு அவர் வந்து ஸ்டார்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறாரு, டிஸ்டன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அந்த டெலஸ்கோப் வச்சு நைட் ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாராம். when Isaac was 14 years old. ஸோ இப்படியே இவரோட ட்ராவல் போயிட்டு இருக்கும் போது இவருக்கு லைட்டாக ஒரு டவுன் வருது. ஸோ எல்லா டைமுமே மனுஷங்களுக்கு வந்து லைக் பாசிட்டிவ் சைடே இருக்காது. we have some downfall also. ஸோ இப்போ இவருக்கு வந்து சின்னதாக ஒரு லைஃப்பில் வந்து ஒரு தடுமாற்றம் வருது. எதனால அப்படின்னு கேட்டால், அவர் வந்து 14 இயர்ஸாக இருக்கும் போது என்ன ஆகுறாங்கன்னா, அவங்க மதரோட செகண்ட் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடறாரு. ஓகேவா? he was dead. ஸோ அவங்க எங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நார்த் விதம்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஷி விஷ் ஹர் சன். ஸோ அவங்க ஸ்டெப் டேட் இறந்ததுனால அவங்களோட சன்னான ஐசேக்கை வந்து ஸ்கூலை விட்டுட்டு அவங்களோட ஒர்க்கில் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபார்ம் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லி ஐசேக்கை கேட்குறாங்க ஃபார் அ இயர் ஆர் டூ. ஸோ ஒரு வருஷம் இல்லைன்னா 2 வருஷம். அந்த வருஷம் அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் அவங்க மாம்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். Therefore, he tried to turn his attention to farming. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, அவரோட அட்டென்ஷனை வந்து ஃபார்மிங் சைட் திருப்புறாரு. ஸோ ஒரு சைட் டெலஸ்கோப்போட அப்படியே ஸ்டாப் ஆன ஒரு ஸ்டோரி ஃபார்மிங்க்கு ஷிஃப்ட் ஆகுது. பட் ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோட பொட்டென்ஷியலை தெரிஞ்சுட்டு இந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு சைல்டை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அவங்களோட ஸ்டேஜ் வந்து லைக் இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க. கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து ஸ்கூல்ஸ்க்கும் காலேஜஸ்க்கும் சென்ட் பண்ணிடுறாங்க. But his mind was so bent on becoming a scholar. ஸ்காலர் ஆகுறதுல தான் அவருக்கு ஆர்வமே தவிர ஃபார்மிங்ல அவர் அந்த அளவுக்கு அட்டென்ஷன் கொடுக்கல. That his mother sent him back to school. ஸோ இதுலலாம் நம்ம குழந்தை வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கே, இப்படி ஒரு பிரைட்டான ஒரு குழந்தைய நம்ம கண்டிப்பாக லைக் நெகட்டிவ் எஃபர்ட் வந்து போட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக she sent him back to the school and afterwards to the University of Cambridge. ஸோ இங்கே பார்த்தியா, அப்போவே அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ்க்கு போயிட்டாரு. ஸோ எந்த அளவுக்கு படிப்புலையும் ஆர்வம் இருந்துச்சு நீ பாரு. ஓகே, தென் he was the first. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் போயிட்டார், யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். எதில் ஃபர்ஸ்ட்னா, ஃபைண்ட் அவுட் த நேச்சர் ஆஃப் லைட். ஸோ நேச்சர் ஆஃப் லைட் இருக்கும் இல்லையா, அந்த லைட்டோட தியரம் கண்டுபிடிச்சதே இவர் தான் அதை பற்றி ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு பேசினாரு. பிஃபோர் ஹிஸ் டே nobody could tell what the sunshine was composed of until then. ஸோ இவரா அந்த
அந்த தியரியை வந்து அந்த நேச்சர் ஆஃப் லைட்டை வந்து கண்டுபிடிச்சி சொல்கிற வரையும் யாருக்குமே எப்படி வந்து சன்ஷைன் வருது அப்படின்றது யாருக்குமே தெரியாதான் அவராக சொல்கிற வரைக்கும். You remember, I suppose. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. த ஸ்டோரி ஆஃப் அன் ஆப்பிள். எஸ், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. கிராவிடேஷன், அந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஆப்பிள் ட்ரீக்கு நடுவில் உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து அவரோட தலையில் வந்து ஆப்பிள் விழும். ஸோ அதை வச்சு அவர் என்ன கண்டுபிடிப்பாரு? ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் கண்டுபிடிச்சார் இல்லையா? த ஸ்டோரி ஆஃப் அன் ஆப்பிள்ஸ் ஃபாலிங் ஆன் his head, which lead him to discover the force of gravitation and which keeps the heavenly bodies in their courses. Yes, so இது வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மாதிரி சொல்றாங்க. எதுக்காக? அவர் வந்து நேச்சர் ஆஃப் லைட் கண்டுபிடிச்சா இல்லையா? ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த ஆப்பிள் ஸ்டோரி? ஸோ அந்த ஆப்பிள் கீழே விழுற வச்சு அந்த ஜீனியஸ் என்ன கண்டுபிடிச்சாரு? ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷனை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. when he had not got hold of his idea, he never permitted his mind to rest. Yes, so ஒரு விஷயம் செஞ்சு முடிக்கிற வரையும் அவரோட மைண்ட் வந்து ரெஸ்டே கிடையாதான். அதை கண்டுபிடிச்சாதான் அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு யோசிப்பாராம். அது வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணும், சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்னு தான் அவர் யோசிப்பாரு. until he had searched out all the laws. ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கிற எல்லா லாஸையும் கண்டுபிடிச்சிட்டு by which the planets are guided through the sky. This he did as thoroughly as if he had gone up among the stars and tracked them in their orbit. Yes, இது எப்படி வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா, அவரே டைரக்டா ஸ்கைக்கு போய் அந்த ஸ்டார்ஸ் கூடயும் அந்த வாட் இஸ் தட் அந்த இருக்கிற ஆர்பிட் கூடயும் போய் இருந்தா எப்படியெல்லாம் மெஷர் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு இன்டெப்தா போய் ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாராம், அதோட லாஸ் எல்லாமே. As a boy, he had found out the mechanism of windmill, and as a man, he has explained to his fellowship the mechanism of the universe. So, சின்ன குழந்தையா இருக்கும் போது mechanism of windmill கண்டுபிடிச்சாரு. இப்போ பெரியவனா என்ன கண்டுபிடிக்கிறாரா? அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன ஷேர் பண்றாரு? லைக் mechanism of the universe, இந்த ஸ்டார்ஸ் பத்தியும் அந்த டிஸ்டன்ஸ் பத்தி எப்படியெல்லாம் அதை ட்ராக் பண்ணலாம், எப்படியெல்லாம் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து அவர் வந்து ஷேர் பண்றாரு. While researching, he was accustomed means regular or something familiar with, to spend night after night in a lofty tower gazing at the heavenly bodies through the telescope. So அந்த ரிசர்ச் நடந்துட்டு இருந்த டைம்ல நைட் ஆனா என்ன பண்ணுவாரு? டெலிஸ்கோப்பை தூக்கிட்டு மேலே போய் அந்த டெலிஸ்கோப் வழியா ஒன்னையும் பார்ப்பாராம். அந்த ஸ்டார்ஸ் வந்து ட்விங்கிள் ஆகும் இல்லையா, மினுமினுப்பா தோன்றும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அவர் வந்து கேசிங் மீன்ஸ் லைக் அதை துரத்துக்கிட்டே கண்டுபிடிச்சிட்டே இருந்தாரு. ஹெவன்லி பாடிஸ் த்ரூ த டெலிஸ்கோப். எது மூலயமா? டெலிஸ்கோப் மூலயமா. His mind was lifted from above the things of this world. He may be said indeed to have spent the great part of his life in worlds that lie thousands and millions of miles away. So இந்த உலகம் வந்து thousands millions of miles தூரமா இருந்தாலும் அவர் அந்த டெலிஸ்கோப் மூலமா இருக்கிறதுல பார்க்கும்போது கிரேட்டஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃபை வந்து கன்சிடர் பண்ணார். இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீயும் அப்படி செய்வல. ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ்லலாம் வந்து இன்னைக்கு வந்து லைக் சன்ரைஸ் நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு வந்து 2 பிளானட் வந்து ஒன்னா சேர போகுது அப்படி பார்க்கலாம். லைக் நீங்க வந்து அந்த எக்ஸ்ரேல பார்க்கலாம், அந்த சன் கிளாஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரிசர்ச் சென்டர்லாம் வந்து அவங்களே வந்து லைக் டைம் வந்து அலாட் பண்ணி விசிட்டர்ஸ்க்கு வந்து காட்டுவாங்க. ஸோ எப்படியெல்லாம் பிளானட் வந்து மர்ஜ் ஆகுது அப்படின்னு ஒன்று சேருது அப்படி. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் டைம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு பர்சன், இதுக்காக இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரேட்டஸ்ட் டைம் ஆஃப் த அவரோட லைஃபாக ஃபீல் பண்ணாரு. Newton lived to be a very old man. So இப்போ கொஞ்சம் வயசானவரா ஆயிட்டாரா. Renowned means famous. வயசான லைக் நிறைய இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. He is famous now. Thinker and was made a member of parliament. ஸோ இவர் வந்து ஒரு பார்லிமெண்ட்டோட ஒரு மெம்பரா ஆக்கிடலாம் அந்த அளவுக்கு லைக் வந்து இவர் ஃபேமஸ் ஆகி ரொம்ப வந்து நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அண்ட் ரிசீவ்டு த ஹானர் ஆஃப் நைட்ஹுட் ஃப்ரம் த கிங். ஸோ மாவீரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நைட்ஹுட் மீன்ஸ் லைக் மாவீரன்.
மாவீரன் அப்படின்னு ஒரு பட்டத்தையும் கிங் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. சரியா? அந்த காலத்து அரசர்கள் வந்து நம்மளோட ஐசக் வந்து கொடுத்துருக்காங்க. பட் he cares little from earthly fame and honor. ஸோ என்னதான் இந்த உலகம், இந்த ஊர் மக்கள், அவங்களோட நேபர்ஸ், கிராண்ட் மதர் எல்லாரும் இவளை தலையில தூக்கி வச்சு பெருசா பேசினாலுமே அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இந்த இந்த ஃபேமஸ் வந்து எதுக்கு, இந்த பேர் வந்து எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி just like that அப்படின்ற மாதிரி யோசிச்சாரு. And honor and felt no pride in the vastness. Massive, like vastness mean massiveness. Okay, so இதெல்லாம் ஒரு ப்ரைடா, இதுக்கும் மேல நிறைய இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு மேட்டராகவே கன்சிடர் பண்ணல. பட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டெஸ்ட்டு இல்லை ஒரு சின்னதா ஒரு ஏதாவது நம்ம செய்யறத இல்லாம வேற ஏதாவது புதுசா செஞ்சிருந்தோம் அப்படின்னா அப்பா அம்மா பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்றது எல்லாமே அந்த ஒரு 95 above 100 above அப்பெல்லாம் எடுத்தோன்னா நம்ம சந்தோஷமா ஷேர் பண்ணிப்போம். பட் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஒரு ப்ரைட் இல்லை, வி ஹாவ் மோர் தேன் திஸ் அப்படின்னு போய்கிட்டே இருந்தாரா லைஃப்ல. ஆஃப் ஹிஸ் நாலேஜ் all that he had learned only made him feel how little he knew in comparison to what remained to be known. So இது எல்லாம் அவர் என்ன கம்பேர் பண்ணாரு, நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சதை விட தெரியாதது நிறைய இருக்கு. ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணுவாராம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனா எனக்கு தெரியாதது நிறைய இருக்கும். ஸோ தெரிஞ்சதை கம்மியா அடக்கி வாசிச்சுட்டு தெரியாததை தேடி ஓடிட்டே இருப்பாராம். இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் அவர் லைஃப்ல நடக்குமா. ஐ சீம் டு மை செல்ஃப் லைக் அ சைல்டு. ஸோ இது வந்து இவ்வளோ ஏஜ்டான காலத்தில் சின்னதாக ஒரு சைல்டுஹுட் வந்து இப்போ அவருக்குள்ளே எட்டி பார்க்குறது. அவர் என்ன பண்ணுவாராம், அவரையே அவர் ஒரு குழந்தை மாதிரி நினச்சிட்டு ஹி அப்சர்வ்டு playing on a seashore and picking up here and there a curious shell or a pretty pebbles. கூழாங்கற்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி குட்டி குட்டி பெபிள்ஸ் பிக் பண்ணி with a boundless ocean of the truth lies undiscovered before me. Yes, ஸோ இப்போ சின்ன வயசு இன்வென்ஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஸ்கை பற்றி ஒன்று பண்ணார், நேச்சர் ஆஃப் லைட் பற்றி பண்ணார், தென் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் பண்ணார். இப்போ அவர் முன்னாடி என்ன இருக்குது, ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு கடல் இருக்குது. சரியா? அந்த கடலை பார்த்து யோசிக்கிறாங்க, ச்சே இப்படி ஒரு அற்புதமான கடலே, இதை இன்னும் நம்ம டிஸ்கவர் பண்ணவே இல்லையா, லைக் அன்டிஸ்கவர்ட் பிஃபோர் மீ, இன்னமும் நான் இதை டிஸ்கவர் பண்ணாமல் என் முன்னாடி இது இப்படி நிற்கிதே. ஸோ நான் அவர் அப்படி நிற்கும் போது ஒரு குழந்தையா பார்த்துக்கிறாரு, அவருக்கு ஒரு குழந்தையா பார்க்குறாரு. எப்படின்னா பிளேயிங் ஆன் த சீஷோல விளையாடுறது, பிக்கிங் அப். ஸோ இங்கே அங்கன்னு சொல்லி லைக் நம்ம கூழாங்கற்கள் பெபிள்ஸ்லாம் பிக் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது. அந்த மாதிரி எடுத்துகிட்டே போகும்போது என் முன்னாடி அன்டிஸ்கவர்ட் பண்ணாத, கண்டுபிடிக்க முடியாத பெரிய மிஸ்ட்ரிஸ் எல்லாமே இந்த கடலுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நெக்ஸ்ட் டார்கெட்டாக அங்கே போகிறாரு. சரியா? Then at last, so இப்போ நம்ம அவரோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். At last, in 1727, when he was 85 years old, so 85 years old, ஒரு பெரிய விஷயம். So Isaac Newton died. So அவரோட 85ல வந்து அவர் வந்து டெத் ஆகுறாரு. இதை வந்து நம்ம டெத்துன்னு சொல்ல முடியாது, or we can say he ceased to live on earth. Like இங்கே நம்ம வந்து டைரக்டாக அது இறந்துட்டாருன்னு சொல்றதுக்கு பதிலாக அவர் இன்னமும் நிறைய இந்த earth பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக மேலே போயிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். We may be permitted to believe that he is still searching out the infinite wisdom and goodness. So இன்னமும் அவர் வந்து இன்ஃபினிட்டிவான wisdom-ஐயும் and goodness-ஐயும் தேடி போயிருக்காரு of the creator as earnestly and with even more success than while his spirit animated a mortal body. ஸோ அவர் பாடி தான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கே தவிர அவர் மைண்டு, அவரோட இன்வென்ஷன் வந்து எதுவுமே போகலை. ஸ்டில் இட் இஸ் தேர் அப்படின்னு சொல்கிறாங்க. He had left a firm behind him. ஸோ அவர் போனதுக்கு அப்புறமும் அவரோட புகழ்ச்சியை நம்ம இன்னமும் பாடுறோம். ஸோ அவர் எந்த இயரில் இறந்து போனார், 1727. இப்போ நம்ம எந்த இயரில் இருக்கோம், ஸோ இன்னமும் 2025. அப்போ போன ஒரு மனுஷனை பற்றி இப்போவும் அவரோட ஃபேமஸ் ஒர்க், அவரோட சைல்ட்ஹுட் என்ன மாதிரி ஒரு இன்வென்ஷன், இப்போவும் அவரோட புகழை பற்றி நம்ம பாடிக்கிட்டே இருக்கோம். Which will be as endurable as if his name were written in letters of light
formed by the stars upon the midnight sky. ஸோ இந்த புகழ் எப்படின்னா அவரோட பேரை வந்து நம்ம வந்து லைட், லெட்டர்ஸ் ஆஃப் லைட்டை வச்சு எழுதுறோமா. அதுவும் எங்க எழுதுறோம்? ஸ்டார்ஸ் அப்பான் த மிட் நைட் ஸ்கை. வானத்துல ஒரு நட்சத்திரம் யோசிச்சுப்பார், அந்த நட்சத்திரம் எல்லாம் ஃபார்ம் ஆகி அவர் பேரா மாறினா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு அவரோட புகழ்ச்சியை நம்ம இன்னமும் பேசிட்டு தான் இருக்கோம். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்மளோட லெசன் முடியுது. இந்த பார்ட் எப்படின்னா ஒரு 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷனுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐ லவ் டு ஹியர் அபவுட் மெக்கானிக்கல் கண்ட்ரவைன்ஸ் சச் ஆஸ் த வாட்டர் கிளாக். ஸோ இதை யார் சொல்கிறான்னா ஜார்ஜ்னு ஒருத்தர் சொல்கிறார். ஜார்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இந்த மெக்கானிக்கலை பற்றியும் தெரிஞ்சுக்க, சச்சஸ் அந்த வாட்டர் கிளாக்கை பற்றி தெரிஞ்சுக்க, அண்ட் அந்த லிட்டில் விண்ட் மில் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. இந்த சின்ன வயசில் இவர் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு ஜார்ஜ் வந்து ஒரு நோட் கொடுக்குறாரு. சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன், ஐ சப்போஸ் இஃப் சர் ஐசக் நியூட்டன் had only thought of it, he might have found out the steam engine and railroads and all the other famous invention that have come into use since his days. ஸோ அவர் வந்து லைக் இதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்கலன்னா இதை விட பெருசாக தான் அவர் யோசிப்பார். ஸோ இதெல்லாம் வேற யாராவது கண்டுபிடிக்கலனாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரீம் என்ஜின் இல்லை ரயில் ரோட்ஸ் இதெல்லாம் நம்ம அவருக்கு வாழ்ந்த காலத்தில் கண்டுபிடிக்கல, யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கலனாலும் அவர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால தான் இந்த லைஃப் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. வெரி பாசிபிளி ஹி மைட் ரிப்ளைட் மிஸ்டர் டெம்பிள். அவர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ யாரோ ஒருத்தர் செய்யலாம், கண்டிப்பாக அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி மிஸ்டர் டெம்பிளும் சொல்றாரு. அண்ட் நோ டவுட் a great many people would think if more useful to manufacturing steam engine than to search out the system of universe. Yes, நீங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. எப்படின்னா இப்போ நிறைய பீப்புள் என்ன பண்ணுவாங்க, நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை கண்டுபிடிச்சி கொடுத்தாதான் சந்தோஷப்படுவாங்க. லைக் ஸ்டீம் இன்ஜின். இப்போ ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்களே தவிர இந்த ஸ்பேஸில் என்ன இருக்குது, மேலே ஸ்டார்ஸில் என்ன இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்க யாரும் ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்படின்றாங்க. அதர் கிரேட் ஆஸ்ட்ரானமர்ஸ். ஸோ பீப்புள் என்னதான் ஒரு சிலர் அப்படி நினைச்சாலுமே நம்மளோட ஆஸ்ட்ரானமர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆஸ்ட்ரானமர்ஸ் பிசைட் நியூட்டன் ஹாவ் பீன் என்டவுட் வித் மெக்கானிக்கல் ஜீனியஸ். ஸோ ஆஸ்ட்ரானமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு ஜீனியஸை நம்ம யாராலையுமே பார்க்க முடியாது, அட்லீஸ்ட் நம்ம கேட்டு படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவரை மாதிரி ஒரு பர்சன் நம்ம கூட இருந்ததுக்கு நம்ம ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். பிளஸ்டா, கிஃப்டடா, டேலண்ட், அப்படி ஒரு கிஃப்டடான பர்சன் நமக்கு கிடைச்சதுக்கு we have to feel blessed for that அப்படின்னு சில ஆஸ்ட்ரானமர்ஸ் வந்து கருத்தும் சொல்றாங்க. Then there was David Rittenhouse. ஸோ இவரும் ஒரு அமெரிக்கன் பர்சன். ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, he made a perfect little windmill. எஸ், இவர் வந்து பர்ஃபெக்டான ஒரு little windmill கண்டுபிடிச்சிருக்காரு. when he was only 7 or 8. இதை கண்டுபிடிக்கும் போது அவருக்கு 7 இல்லை 8 வயசோ தான் இருந்துச்சு. but this sort of ingenuity is built. ஸோ இந்த மாதிரி ஒரு ingenuity, இந்த மாதிரி ஒரு intelligence is but a mere trifle in comparison with the other talents of such men. So mera means M-E-R-A means just or once. Truffle means something smaller. Okay, so in the sort of things வந்து கண்டுபிடிக்க வந்து ஒரு வாட்டி கண்டுபிடிச்சாலுமே it's something very big when we compare now. Okay, so இந்த மாதிரி ஒரு டேலண்ட் வந்து எல்லா மென்க்கும் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை இதோட முடிச்சிடுறாங்க. சரியா? ஸோ இந்த ஸ்டோரி பேஸ்டு அவரோட சைல்ட்ஹுட் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ், தென் வந்து அவங்க யார் வளர்த்தா அண்ட் அந்த வளர்த்ததுக்கு ஸ்டேஜில் அவர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாரு, அண்ட் கொஞ்சம் பெரிய பையன் ஆனோன்னு லைக் விண்மில் கண்டுபிடிச்சாரு, சின்ன வயசில் சாஸ் அண்ட் செசல்ஸ் கண்டுபிடிச்சாரு, தென் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஸ்டார்ஸு, அந்த விண்மில்க்கு அப்புறம் வந்து ஸ்டார்ஸ் பற்றி நோக்கி ஆரம்பித்தார். தென் வந்து அவர் சின்ன பிள்ளையாக ஃபீல் பண்ணி கடல் முன்னாடி நின்று அதில் என்னென்னலாம் அன்டிஸ்கவர்ட் திங்ஸ் இருக்குன்னு அதை பற்றி யோசிச்சு பார்த்தேன். ஸோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் எதுவுமே அவர் வந்து விடலை, இருக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சார். இதில் ஒரு விஷயம் நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்டோன்னா, அவரோட கியூரியாசிட்டி ஆஃப் நோயிங் சம்திங் விச் இஸ் அன்னோன். எஸ், ஸோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சதை பெருசாக பில்டப் கொடுத்து பெருசாக பேசாமல் தெரியாததை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம நாலேஜ் வந்து வைடர் ஆகும், லைக் பெருசாக வளர்ந்துட்டே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கலாம். சரியா? கற்றுக்கிட்டியா? வெரி குட். ஸோ
Oh, we have a glossary: enchanted, miniature, curiosity, accustomed, gazing, seized. Yes, choose the correct antonyms. So antonyms means நம்மளோட opposites கண்டுபிடிக்கலாம். So kind ஓட opposite cruel. Okay. Taste. So taste இருக்கு, அதுக்கு வந்து distaste. Isaac possessed a wonderful faculty. Possess means one owning something. Yes, you have. அதோட opposite என்ன? Lacks. நீ வந்து அதுல வந்து பின்தங்குற அப்படின்னு பின்தங்குற. He was observed to be unusual busy with his tools. So unusual means rarely. Okay. Who was taking care of Newton? So யார் வந்து அவரோட சின்ன வயசுல கேர் பண்ணிக்கிட்டா? Good old grandmother. So வெறும் grandmotherன்னு மென்ஷன் பண்ணாம good old grandmother அந்த அட்ஜெக்டிவையும் சேர்த்து மென்ஷன் பண்ணு. அப்படிதான் புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிதான் பண்ணணும். What did Isaac manufacture at his young age? Little tools and saws of various sizes. How did the young boy find the strength of the wind? மேல இருந்து ஜம்ப் பண்ணுவார். ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட்ல வந்து அந்த wind எவ்வளோ பவர்ஃபுல்லானு மெஷர் பண்ணுவார். He would jump against the wind. By the length of the jump, he could calculate the force of the wind. Why were his friends attracted by the windmill? Because அவங்க யாருமே இந்த மாதிரி ஒரு இன்வென்ஷனை முன்னாடி பார்த்தது இல்லை, அதனால. சரியா? His friends were attracted by the windmill because they thought that they had not seen anything so pretty and wonderful in the whole world. How was he honored by the king? So king அவங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கலான்னு இருந்தாங்க? மாவீரன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கலான்னு இருந்தாங்க. That is called knighthood. Okay. And additionally, he was made to be member of the parliament. மேடுனா ஆக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. சரியா? ஒன் ஆஃப் த பார்லிமெண்ட் மெம்பரை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. Why did Newton's friend advised his grandmother to apprentice him to the கிளாக் மேக்கர்? ஸோ எதுக்காக கிளாக் மேக்கராக அவர் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க? வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஹி வாஸ் வெரி மச் டிவோட்டட் இன் மேக்கிங் கிளாக். ஓகே. அண்ட் அடிஷ்னலி ஹி ஹேட் அ டேஸ்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். இன்ட்ரெஸ்டடும் எழுதாது, நம்ம புக்கில் டேஸ்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்களே. ஸோ டேஸ்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் இது ரெண்டும் இருக்கிறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிராண்ட்மா கிட்ட, நம்ம நியூட்டனோட கிராண்ட்மா கிட்ட கிளாக் மேக்கர் கிட்ட அப்ரெண்டைஸாக சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபில் இருக்கிறது. In his early years, Newton was chiefly remarkable in his ability to invent things. So ability வந்து ஒரு திங்ஸை வந்து இன்வென்ஷன் பண்ணுறதுக்கு அவருக்கு நிறைய எபிலிட்டிஸ் இருந்தது. He had manufactured a set of little tools. Yes, little tools, saws வந்து வேரியஸ் சைஸில் வந்து அவரை ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணார். With the help of these things, he invented curious articles at which he worked with so much skills. His friends and neighbors admired the things manufactured by him. Some of his friends advised his grandmother to apprentice to clockmaker because beside his mathematical skills, Newton seems to have a more taste, okay, to have a taste for mathematics. Mathematics நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நிறைய தெரியுது அவனுக்கு, ஆர்வம் இருக்கு, which would be very useful to him in that profession. After something, he would set up one for himself. ஸோ இதனால தான் நியூட்டனை வந்து அப்ரெண்டைஸாக வந்து சேர்த்து விட சொன்னாங்க. சரியா? How did Newton learn about the way a windmill operate? ஸோ windmill வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணலான்னு அவர் கற்றுக்கிட்டாரு. அந்த windmill ஒரு ரெஸ்ட் ஆஃப் பீரியடில் இருக்கும்ல, அந்த டைமில் இவர் என்ன பண்ணுவாராம், அந்த windmillோட இன்டர்னல் பார்ட்ஸ் பற்றி, மிஷினரிஸ் பற்றி தெரிஞ்சுக்குவாராம். ஸோ இப்படி தான் அதை வந்து அவர் ஆப்ரேட் பண்ண கற்றுக்கிட்டாரு. ஓகே. Isaac visited the windmill often. He examined its parts. Examineனா லைக் பிரித்து பார்க்கறது, அந்த பார்ட்ஸ் எல்லாமே ஒன்றா பார்க்கறது. He examined the internal machineries also. The sails were moved by the wind and millstones revolved.
the grain were crushed and he observed the process. So இது எல்லாமே எப்படி வந்து internal parts பத்தி observe பண்றாரு, and then sails, அந்த boat வந்து sail ஆகும்போது அந்த மூமெண்ட், அந்த விண்டோட மூமெண்ட் எப்படி இருக்கு அதை பார்க்குறாரு. and அந்த grains வந்து க்ரஷ்ட்னா லைக் அரிசியாக போடும்போது அது மாவாக க்ரஷ் ஆகி வெளியே வரும்ல, அது எப்படின்னு பார்க்குறேன். ஹீ கெயின்ட் அ thorough knowledge of its construction. ஸோ இது எல்லாத்த பற்றி ஒரு thorough knowledge தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் he constructed a model of windmill. சரியா? mention some of Newton's invention. ஸோ நியூட்டனோட இன்வென்ஷன் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்போ அந்த சாஸ் அண்ட் சிசில்ஸ் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ட்ராப்பு, தென் சன் டயல் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் வந்து அந்த நேச்சர் ஆஃப் லைட் பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது எல்லாமே நீ ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணி எழுது. ஜஸ்ட் ஹாவ் அ லுக் ஆஃப் ஒன்ஸ். பார்த்தாச்சா? Sir Isaac Newton is best known for his laws of motion. So first வந்து நம்மளோட laws of motion. In mathematics, his invention included laying groundwork from differential and integral calculus. So integral and the calculation காக. His inventions in mechanism and gravitation. So mechanism லியும் இருக்கு, gravitation லியும் இருக்கு, were summarized in the Principia. So Principiaன்ற ஒரு புக்ல வந்து இவரோட mechanism and gravitational பத்தி எழுதியிருக்காங்க. The reflection telescope, the reflecting telescope and binomial theory. So reflecting telescope இருக்கு, binomial theories இருக்கு. இது வந்து one of the best invention. இது ரெண்டுமே எதுனா reflection telescope and binomial theory வந்து இவரோட best work இருந்தது. ஃபைன். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட், எதுக்கு ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் லைட்டை வந்து கண்டுபிடிச்சதுல ஃபர்ஸ்ட். ஹி இன்வென்டட் த ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப் விச் வாஸ் யூஸ் டு வியூ அண்ட் மேப் அவுட் த ஆர்பிட். ஸோ அந்த டெலிஸ்கோப் எதுக்கு அவர் அப்படி வச்சு பார்த்துட்டே இருப்பார் இல்லையா நைட் டைம்ல, அந்த ஆர்பிட் எல்லாமே என்னமோ அவராக நேரில் போய் அங்கே ஒன்றுத்தையும் தேடி தேடி பார்த்த மாதிரி. ஸோ அந்த ஆர்பிட்டோட ரிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பிளானெட்ல வந்து இந்த ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப் வந்து யூஸ் பண்ணாங்க. ஹி ஆல்சோ யூஸ் ஹிஸ் தியரி ஆஃப் கிராவிடேஷன் to calculate the elliptical orbits of planets around the sun accurately. So இதெல்லாம் தான் அவரோட இன்வென்ஷன். எஸ். ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் முடிச்சிட்டோம், ப்ரோஸ் முடிச்சிட்டோம். இப்போ ப்ரோஸோட பேக் சைடில் இருக்கிற ஒகேபுலரி பார்ட் இருக்குல்ல, ஸோ ஒகேபுலரியில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ் பார்க்க போகிறோம், சிலபிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஒகேபுலரி பார்ட்டில் இருக்குது. ஸோ பார்த்துடலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ப்ரிஃபிக்ஸ் இஸ் அன் அஃபிக்ஸ். ஸோ அஃபிக்ஸ்னா இட்ஸ் அ ஒரிஜினல் வேர்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, ஸோ ரைட் எடுத்துக்கோ. ஸோ இதை வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸாகவும் மாற்றலை, சஃபிக்ஸாகவும் மாற்றலை, மாற்றாமல் ஒரிஜினலாக ஒரு வேர்டு வச்சுருப்போம், அது பேர் தான் அஃபிக்ஸ். ஓகே, விச் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் த ரூட் வேர்ட். ஸோ ஒரு ரூட் வேர்ட், ஆடிங் இட் டு த பிகினிங் ஆஃப் ஒன் வேர்ட், சேஞ்சிங் இட் இன்டு அனதர் வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிஃபிக்ஸ், இப்போ வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் வந்து ஹாப்பி எடுத்துக்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து நம்மளோட அஃபிக்ஸ். ஸோ இந்த அஃபிக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆட் பண்ண போகிறோம், அன். ஸோ இது என்னது? நம்மளோட ப்ரிஃபிக்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன வரும்? ஹாப்பின்றது வேற ஒரு மீனிங், அன்னுன்றது வேற ஒரு மீனிங். சரியா? ஸோ அன்னுன்னா ஒரு டிஸ்லைக், ஒரு டிஸாட்டிஸ்ஃபைட், நடக்கலை, சந்தோஷமா இல்லை அப்படின்ட்டு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது நமக்கு மீனிங்கே மாறிடும், அதுதான். ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதை ஜாயின் பண்ணி நியூவாக ஒரு வேர்ட் கிடைக்குது இல்லையா, அன்ஹாப்பி, அதுதான் ப்ரிஃபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, ரீ, இப்போ ரைட் இருக்கு, இதுதான் ரூட் வேர்ட், இதுதான் நம்மளோட அஃபிக்ஸ். ஓகே, இது வந்து நம்மளோட அஃபிக்ஸ். ஸோ இங்கே வந்து ரீ இருக்கு, அப்போ என்ன வரும்? ரீ ரைட், சைக்கிள், பைசைக்கிள், எக்ஸ்பெக்டட், அன்எக்ஸ்பெக்டட். ஸோ ரெண்டு வேர்ட் சேர்ந்து வேற ஒரு வேர்டா மாறுது, அண்ட் மீனிங் ஆல்சோ வில் பி சேஞ்ச்டு. ஸோ நம்மளோட அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு ப்ரிஃபிக்ஸ் பார்த்துடலாம். சரியா? ரீனா என்ன? அகெயின், திரும்ப திரும்ப, ரீரைட், ரிவ்யூ, ரீக்ரோத், அந்த மாதிரி திரும்ப திரும்ப நடக்குது. ஸோ ரீயோட மீனிங் வந்து அகெயின். ஓகே, எக்ஸாம்பிள் ரீரைட். அன்னா என்ன? இல்லை, லைக் நாட். ஓகே, ஸோ நாட், இதோட மீனிங் வந்து நாட்.
ப்ரீனா என்னது பிஃபோர். ஒரு விஷயம் ப்ரீயா நடக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் த மீட்டிங் ஹாஸ் பீன் ப்ரீபாண்டட். ப்ரீபாண்டட்னா நாளைக்கு நடக்க வேண்டிய மீட்டிங் இன்னைக்கே நடந்துச்சுன்னா ப்ரீனா பிஃபோர், முன்னாடி ஒத்தி வைக்கிறது. ஸோ ப்ரீ மீன்ஸ் பிஃபோர். ஹியர் டிஸ் மீன்ஸ் நாட், டிஸ்சாட்டிஸ்ஃபைட், டிஸ்ரெஸ்பெக்ட். டிஸ்னா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். நாட். also not, impossible. Okay, not. Like none also not. So இது மூணுமே not தான், இதுவும் not தான். சரியா? So 4 not இருக்கு நமக்கு. miss means wrong use of wrong thing. So misbehave, misappropriate, mispronounced. missக்கு word, missன்ற wordக்கு meaning பார்த்தா wrong. Okay, so இந்த word வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா உனக்கு அதோட மீனிங் தெரியணும். pre means again, dis, none. இது நாலுமே not. Okay, so pre-na before, miss means wrong. word and அதோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டனா கண்டிப்பா நீ prefix அட்டெண்ட் பண்ணலாம். underline the prefix in each word in the box. so prefix பார்க்கலாமா? இது வந்து நம்மளோட affix. so இது underline பண்ணோம்ல, sorry, un வந்து நம்மளோட prefix. dis, then rewrite, untrue, dislike, unhook, unsafe, unlucky, remake, disown, relocate and disclosed. so நம்மளோட எல்லா ப்ரிஃபிக்ஸையும் அண்டர்லைன் பண்ணிட்டோம். ஸோ ப்ரிஃபிக்ஸ்னா என்ன? ஒரு வேர்டு இருக்கும், அதுக்கு முன்னாடி நீ ஆட் பண்ணுறது தான் உன்னோட ப்ரிஃபிக்ஸாக மாறும். ஸோ ப்ரிஃபிக்ஸ்க்கு நீ எழுதுறதுக்கு முன்னாடி அதோட மீனிங் தெரிஞ்சுக்கோ. ஸோ புக்கில் பர்டிகுலராக கொடுத்ததுனால நீ அதை தான் மோஸ்ட்டாக எக்ஸாம் கேட்க போகிறாங்க 80%. ஸோ அதனால அதோட மீனிங்கை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சஃபிக்ஸ்க்கு போகலாம். ஸோ சஃபிக்ஸ்னா என்னன்னா வெரி சிம்பிள். ஒரு வேர்டு அஃபிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அஃபிக்ஸ்க்கு பேக் சைடு ஆட் பண்றது தான் சஃபிக்ஸ். ஓகே, பார்த்துடலாமா? ஸோ ஹாப்பி, ஸோ இதுதான் நம்மளோட ரூட் வேர்ட் அஃபிக்ஸ். ஸோ இதுக்கு பேக்ல ஆட் பண்ணும்போது NESSன்னு ஒரு வேர்டு ஆட் பண்றாங்க. ஸோ அப்போ அது என்னவா மாறும்? ஹாப்பினஸ். கலர்ஃபுல், ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ எல்லாமே சேர்ந்து என்னவா மாறும்? ஒரு நியூ வேர்டா மாறி அதோட மீனிங்கும் சேஞ்ச் ஆகிறது. ஓகே, எக்ஸாம்பிள். ஸோ ஃபியூ மோர் எக்ஸாம்பிள் வி ஹேவ். ஃபேட், ஸோ இது வந்து நம்மளோட ரூட் வேர்ட், இது வந்து சஃபிக்ஸ். ஸோ ஃபேட்டர், ஸோ இங்கே ஒரு டி இருக்கு, இங்கே இ இருக்கு, அப்புறம் எப்படி இங்கே 2 டி வந்துச்சு அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது, ஸோ இங்கே பாரு, இப்போ இதை வந்து நம்ம கான்சனன்ஸ் வவல்ஸ் கான்சனன்ஸாக பிரிக்கலாம். இப்போ எஃப் வந்து வவலா கான்சனண்டா? எஸ், consonants தானே. A is a vowel and T is a consonants. So already இதை நான் சொல்லியிருக்கேன் உனக்கு. லைக் vowel, consonants, vowel வரும்போது இந்த லாஸ்ட் லெட்டரை வந்து நீ வந்து லைக் டபுளாக போடலாம். ஓகே, லாஸ்ட் லெட்டரில் வந்து நீ வந்து டபுள் பண்ணிக்கோ. ஓகேவா? அதனால தான் இங்கே ஃபேக்டர் அப்படி TTERன்னு கொடுத்துருக்காங்க. தென் யூஸ்லெஸ், driving, beauty plus full, beautiful, change plus able, changeable, lie plus in, lying. Okay, so vowel, consonants, vowelsல வந்து லெட்டரை டபுள் பண்றதுக்கு தப்பு பண்ணிடாத. ஸோ vowel, consonants, vowel CVCல மட்டும்தான் லெட்டரை டபுள் பண்ண முடியும். மித்தது வந்து லைக் லெட்டர்ஸ் வந்து டபுள் பண்ண முடியாது. Pick a suitable prefix and suffix for the given box in the complete following words. ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? prefix and suffix. ஸோ இங்கே படிச்சு பாரு. able, full, ly, sub, ion, ly, try, re and in, miss. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கால். அப்போ இங்கே என்ன வேர்ட் முன்னாடி வந்திருக்கலாம்? ரீகால். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீகால். கேட்டகரி, ஸோ கேட்டகரியில் என்ன வரும்? ரீ கேட்டகரி, இம் கேட்டகரி, மிஸ் கேட்டகரி வராது. சப் கேட்டகரி, ஸோ சப். ஓகே, ஸோ ப்ராப்பரா ஒரு விஷயம் நடக்குது. இப்போ தப்பா நடந்தா இம்ப்ராப்பர் வராது, IN வராது, இம்ப்ராப்பர் தான் வரும். சரியா? இம்ப்ராப்பர். தென் equally, construction, ION, construction. comfort, ஸோ கண்டிப்பாங்க என்ன வரும்? ABLE, comfortable. understand, misunderstand. சக்சஸ் என்ன வரலாம்? ஃபுல், சக்சஸ்ஃபுல். கலர், ஸோ கண்டிப்பா ட்ரை கலர். நியூலி. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர்ஸ். பார்த்தாச்சா? எஸ்.
ஸோ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் படிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒக்காபுலரி என்ன பார்ட் போக போகிறோம் அப்படின்னா சிலபிஃபிகேஷன். ஸோ இதை மட்டும் நீ கரெக்டாக கற்றுக்கிட்டேன்னா கண்டிப்பாக ஒரு 100 to 200 வேர்ட்ஸ் நீ வந்து சிலபிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் உன்னால் கரெக்டாக ஒரு வேர்டை சிலபிஃபை பண்ண முடியும். ஸோ என்ன இருக்கணும், கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ்க்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதோட நான் அட்டாச் பண்ணி உனக்கு லைக் ட்ரைவில் கொடுத்துருவேன். ஸோ நீ அதை வந்து தாராளமாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிலபிஃபிகேஷன் இஸ் அ act, process or a method of forming or dividing words into syllabify. So ஒரு வேர்டை வந்து இப்படி கோடு போட்டு எழுதுவோம் இல்லையா, ஸோ அதுதான் syllabification. Splitting of words. Syllabification நம்ம என்ன பண்ணலாம், splitting of words according to the syllable or a unit of sounds or vowel sound. So vowel sound வச்சு அந்த வேர்டை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம். சரியா, பார்த்துடலாமா? ஸோ இதில் வந்து நமக்கு 6 types of syllabification இருக்கு. ஸோ மோனோனா என்னது, 1. சரியா, மோனோனா என்ன, 1. நெக்ஸ்ட் வந்து டைனா 2. ஓகே, பை சிலபிள், பைனாலும் டை ஆர் பை எனிதிங். ஸோ இது வந்து ட்ரைனா 3. ட்ரை சிலபிஸ்னா 4. லைக் பென்டா மீன்ஸ் 5, பாலிசிலபி மீன்ஸ் 6. சரியா, ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற டைப்ஸ் ஆஃப் சிலபிஃபிகேஷன். ஸோ பாலி ஆர் கால்ட் அஸ் மல்டி சிலபிஃபிகேஷன் ஆல்சோ. ஸோ பார்த்துடலாமா வேர்டை வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணலான்னு? ஆல்ரெடி we have here like monosyllableனா 1. ஓகே, we cannot separate it. ஸோ இதில் வந்து நம்ம சிலபிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆக்ட், ஹெட், டங், wish, break, life, cat, see, pilot, one, rhythm, ball, book, all, steal, school, make, bad. ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன வரும், 1 syllable வேர்டில் வரும், மோனோசிலபிள். சரியா, இது எல்லாமே நமக்கு எதில் வருது, மோனோசிலபிளில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன டை ஆர் பை சிலபிளில் வந்து 2 சிலபிஃபிகேஷன். ஸோ ஒரு வேர்டை வந்து 2ஆ பிரிக்கிறது. சரியா, அகெயின், இங்கே பாரு, அகெயின்னா என்ன, ரிப்பீட் ஆகுது. சரியா, திரும்பவும் நடக்காது. ஸோ again, okay. Instead, proper, outbreak, covert, suspect. ஸோ ஒரு வேர்டை 2ஆ பிரிக்கிறது. இந்த மாதிரி சிலபிஃபிகேஷன் பண்ணி ஒரு வேர்டை நீ படிக்கும் போது நீ பேசுவ பத்தியா, உன்னோட கான்வர்சேஷனில் அந்த சிலபிஃபிகேஷன் ஸ்ட்ரெஸ் பண்ணி உனக்கு நல்லா மற்றவங்க பேசுறதை விட நீ பேசுறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். ஓகே, ஸோ அதோட சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து யூனிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரை. ஸோ ட்ரைனா நமக்கு எத்தனை சிலபிஃபிகேஷன் வரும், 3 சிலபிஃபிகேஷன் வரும். பியூட்டிஃபுல். ஓகே, intention. ஓகே, beloved, benefit, element, tomorrow. permission. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ட்ரை வரும். அண்ட் டெட்ரா சிலபிஃபிகேஷன் இஸ் ஃபார் 4. ஓகே, ஸோ ஒரு வேர்டை 4ஆ சிலபிஃபை பண்ணுறது. எக்கானமி. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டையும் சிலபிஃபை பண்ணி படிக்கணும். சரியா, பென்டானா என்ன சொன்னேன், பென்டா மீன்ஸ் 5. ஸோ ஒரு வேர்டை வந்து 5 சிலபிஃபிகேஷன் வரும். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வேர்ட். எக்ஸாமினேஷன். ஓகே, சி கம்யூனிகேஷன் பாரு, கம்யூனிகேஷன். ஸோ இமேஜினேஷன். சரியா, இமேஜினேஷன். ஸோ இந்த மாதிரி இதுதான். ஓகேவா, நெக்ஸ்ட் பாலி. ஸோ பாலி ஆர் மல்டி சிலபிள். ஸோ இதுதான் 6. ஸோ ஆறா இந்த வேர்டை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் அத்தாரிட்டேரியன். சரியா, ஸோ இங்கே பார், ஈஸியாக இருக்கு பார். டிஸ்குவாலிஃபிகேஷன். இங்கே பார்க்கலாமா, பர்சானிஃபிகேஷன். ஓகே, ஸோ ஃப்ரீ டைம்னு இல்லை, இந்த சாப்டரை படிக்கும் போது சிலபிஃபிகேஷனை நீ வந்து என்ன பண்ணனா, ஒரு பேப்பரில் இந்த வேர்டை எழுதிக்கும். லைக் வந்து இன் பிட்வீனில் இந்த ஐஃபன் இருக்கு இல்லையா, இந்த ஐஃபன் இல்லாமல் நீ அந்த வேர்டை காப்பி பண்ணிக்கும். காப்பி பண்ணதுக்கப்புறம்
ஒரு வேர்டை கண்ணை மூடி அப்படி இப்படியே சொல்லிப்பார். டிஸ்குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ அது மாதிரி எத்தனை சிலபிள் வருது, நம்பரை மட்டும் எழுதாத, அதுக்கு கோடு போட்டு வச்சுக்கோ. ஸோ இது வந்து நீ கண்ணை முழிச்சிட்டு லைக் ரீசெக் பண்ணும்போது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், டிஸ் வந்து டிஐஎஸ்ஸா இல்லை இன்னொரு எஸ்ஸை சேர்த்து போட்டிருக்கோமா அப்படின்னு ரீசெக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இங்கே பாரு, நமக்கு ஆல்ரெடி புக்கில் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன், education, education 1 2 3 4. ஸோ 4 syllable word. ஸ்கூல், ஸ்கூலை பிரிக்க முடியுமா, முடியாது. ஸோ இட் இஸ் 1. அப்படின்னா இது என்ன சொல்லலாம் நம்ம, மோனோசிலபிஃபிக். தென் காலேஜ், காலேஜ், ஸோ 2. சரியா? இங்கிலீஷ், இங்கிலீஷ் 2. அண்ட் opportunity. ஸோ எத்தனை வந்து 1 2 3 4 5 5 syllabified word. ஸோ friend, friend பிரிக்க முடியுமா, முடியாதுல. ஸோ 1. teacher, ஓகே, teacher, then 2. then வந்து simultaneously 1 2 3 4 5 6 6 syllabified word. then இது வந்து நமக்கு பார்த்தோம்னா 4 1 2 3 4 5 6. this also 6. ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒகேபுலரியில் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்த்துருக்கோம். சிலபிஃபிகேஷன் 6 டைப்ஸ் ஆஃப் சிலபிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். அண்ட் அதில் ஒன்றுத்துக்குமே புக்கில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா நீ தரவு பண்ணாலே போதும். ஸோ எக்ஸ்ட்ரா உனக்கு பண்ணணும்னா இட்ஸ் அப் டு யுவர் இன்டென்ஷன். ஓகே, ஸோ எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக புக் பேக்லேருந்து வரும். ஸோ புக் பேக்கில் வந்ததே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ அதனால் அதை ஃபுல்லாக தரவு பண்ணிவிட்டு நீ எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஸோ இது வந்து உன்னோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பிக்சரை பார்த்துக்கோ. இந்த பிக்சரை பார்த்து என்ன மாதிரி எல்லாம் உனக்கு வந்து இந்த பிக்சரில் தெரியுது அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுக்கோ. சரியா? அதை மைண்டில் வச்சுட்டு இந்த பாயிண்ட்ஸை பாரு. ஸோ எப்படி வந்து ஒரு எஃபெக்டிவான ஸ்பீக்கிங் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பாரு. ஸோ ஆர்கனைஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இது, தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் அப்படின்னு உன் மைண்டில் சின்னதாக ஒரு பாயிண்ட் போட்டு வச்சுக்கோ. அண்ட் டோன்ட் மெமரைஸ் த ஸ்பீச். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்பீச் வந்து லைக் நீ மைக்கு முன்னாடி பேசுகிற உனக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸில் உனக்கு ஸ்பீச் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிக்சரை அப்சர்வ் பண்ணு, அதை வச்சு உனக்கு மார்க் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்சர்வ் பண்ணு. ஸோ இது இந்த பாயிண்ட் ஓகே. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு நீ வந்து பாயிண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ண, பாயிண்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ண. ஸோ உன்னோட பாயிண்ட்ஸ் வந்து மாறலாம். லைக் ஃபஸ்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் வந்து 5th பாயிண்ட்டாக வரலாம், 5th பாயிண்ட் 10th பாயிண்ட்டாக வரலாம். பட் மெமரைஸ் பண்ணாத, மெமரைஸ் பண்ணாம ஒரு ஃப்ளோலையே பேசிடு. ஓகேவா? avoid things that are of no values or interest to the audience. ஸோ தேவையில்லாத திங்ஸை வந்து பேசாத. பிஃபோர் யூ ஸ்பீக் டேக் அ டீப் பிரெத். அப்படி எடுத்து ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கூலான ஒரு டிப்ஸ். சரியா? greet the audience. do not nervous about making a mistake. this is definitely all must believe that. நான் தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல, தப்பு தானே பண்ணேன், ஒரு வாட்டி தானே பண்ணேன், அதே தப்பை நீ இன்னொரு வாட்டி பண்ணாதான் தப்பு. ஸோ தப்புலேருந்து நம்ம கற்றுக்கும் போது அது கண்டிப்பாக தப்பே கிடையாது. ஸோ தப்பு பண்ணிட்டோமே, லைக் நம்ம மறந்துட்டோமே, விட்டுட்டோமே, நர்வஸில் கண்டிப்பாக நீ பயத்தினாலே விட்டுருவ. சரியா? அந்த மாதிரி நர்வஸில் தெரியாமல் பண்ணுற தப்பை வந்து மிஸ்டேக்காக கன்சிடர் பண்ணாது. ஸோ ஒரு வாட்டி நீ பண்ண தப்பை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணாதான் அது தப்பு. சரியா? தப்புலேருந்து நீ கற்றுக்கிட்டானா அது தப்பே கிடையாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த லேர்னிங் லெசன் ஃபார் யூ. Interesting speech across of your mind. Interesting speech scores of your mistakes. Okay, so இந்த மாதிரி நம்மளோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூசிங் த பர்சன், ஹைலைட்ஸ் கேரக்டர்ஸ். ஸோ கேரக்டர்ஸை டாக் அபவுட் வாட் அதர்ஸ் சே. ஸோ அதர் கேரக்டர்ஸ் பற்றி பேசுகிறது, அந்த பிக்சர்ஸில் ஏதாவது கேரக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ரைட் இஃப் த கேரக்டர்ஸ் அப்பீல் டு யூ அண்ட் சே வாட். ஸோ இப்போ அந்த கேரக்டர் உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ பேசிகிட்டே இருக்கும் போது, இஃப் தட் பர்சன் கம்ஸ் டு மீ ஐ வில் கிவ் சம் அட்வைஸ். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கொஸ்டின் சொன்னாங்கன்னா நான் ஒரு அட்வைஸ் கொடுப்பேன். அந்த மாதிரி யோசிச்சு நீ உன்னோட ஸ்பீச்சை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். சரியா?
ஓகே. ஸோ ஸ்பீக்கிங்கும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்பீக்கிங் எதுக்கு பார்த்துருக்கோம்னா, கண்டிப்பா உனக்கு இன்டர்னல் மார்க்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சாங்கன்னா, ஸோ இந்த மாரி வரும்போது நீ அத மிஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ப்ரப்போசிஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ப்ரப்போசிஷன் அப்டின்னா என்ன? அப்டின்னு யோசிச்சு பார்க்கலாம். ப்ரப்போசிஷன் இஸ் a word or a phrase that connect a noun or pronoun or to the verb or a adjective. So இது வந்து என்ன பண்ணுமா? கனெக்ட் பண்ணுமா? எதை கனெக்ட் பண்ணும்? நவுனை கனெக்ட் பண்ணும், ப்ரொனவுனை கனெக்ட் பண்ணும். எது கூட கனெக்ட் பண்ணும்னா வேர்ப் கூட இல்லைன்னா அட்ஜெக்டிவ் கூட. சரியா? ப்ரெப்போசிஷன் இல்லாம ஒரு சென்டென்ஸை பேசிப்பாரு, கண்டிப்பா தப்பா தான் தெரியும். ஓகே, எக்ஸாம்பிள் அப்படியே ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு சில காமனான ப்ரெப்போசிஷன்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? in, on, at, to, for, during, with, of, by, up, out, and multi-word phrases such as next to. So இதுவும் preposition தான். சரியா? next to, in front of, because of, and according to. ஸோ நமக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ப்ரப்போசிஷன் ஆஃப் டைம். ஸோ டைம்னு சொல்லும் போது இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட், ஆன், இன். ஸோ டைம் ஆஃப் ப்ரப்போசிஷன் நீ தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன? எதை வேணால் நீ அவாய்ட் பண்ணலாம், இந்த 3த்தையும் நீ அவாய்ட் பண்ணவே கூடாது. என்னன்னா அட், ஆன், இன். ஸோ பிஃபோர், ஆஃப்டர். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். பட் இது வந்து உன்னோட டே டு டே ஸ்பீக்கிங்கில் கான்வர்சேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? தே ஆர் யூஸ் டு ஹெல்ப் indicate when something happens or will happen. ஸோ இது வந்து நடக்க போறது, நடந்தது, நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்த பத்தியும் சொல்லுமா. எஸ், பார்த்துடலாமா? ஸோ நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகால். அட்டு எங்க யூஸ் பண்ணணும்? சரியா? ஸோ இப்போ நம்ம அட்டு எங்க யூஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைம் கொடுத்துருக்காரு. அட்டுனாலே உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஏடி அட்னா ஸ்பெசிஃபிக் டைம், குறிப்பிட்டு கொடுக்கறது, ப்ரிசிஸ்டா. நான் இந்த டைமுக்கு வருவேன். அது எந்த டைம்? ஐ வில் ரீச் அட் 8 o'clock. ஐ வில் ரீச் அட் 7 o'clock by 8 o'clock. ஸோ நான் இந்த டைமுக்கு கண்டிப்பாக அங்கே இருப்பேன். அப்போ என்ன சொல்கிறோம்? ஒரு டைம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் இல்லையா? ஸோ அங்கே தான் நம்ம ஆக்ட் யூஸ் பண்ணணும். சரியா? ஸ்பெசிஃபிக் டைம் ஆர் ப்ரிசிஸ்ட் டைம். ஓகே, எக்ஸாக்டாக சொல்கிறது. நான் இந்த பிளானை எக்ஸாக்டாக ஒரு விஷயம் சொல்கிறது. அண்ட் கிளாக் டைம் அட் 8 o'clock 9 o'clock அந்த மாதிரி கிளாக் டைம் சொல்லும் போது இது வந்து மீல் டைம். ஸோ அட் நூன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ 12 o'clock அந்த மாதிரி. வீக்கெண்ட், ஐ வில் மீட் யூ அட் த வீக்கெண்ட். ஸோ நைட், அட் நைட். தென் ஸ்பெசிஃபிக் பிளேஸ், ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். ஸோ இன் த ஸ்கூல், ஐ எம் இன் த ஸ்கூல் அட் த ஸ்கூல். ஐ எம் இன் த ஹாஸ்பிட்டல் அட் த ஹாஸ்பிட்டல். இது ரெண்டுத்துக்கும் உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சா எனக்கு காமெண்ட் பண்ணு. சரியா? யார் கரெக்டாக சொல்கிறா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆன். ஸோ நம்ம அட்ல என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? ஸ்பெசிஃபிக்காக டைம் மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான் அட். அட் எங்கே வரும்? ஸ்பெசிஃபிக் டைம் ஆர் ப்ரிசிஸ் டைம். ஸோ இப்போ ஆனும் ஸ்பெசிஃபிக் டேஸ் அண்ட் டேட்ஸ். ஸோ ஆன் வந்து குறிப்பிட்டு ஒரு நாளோ அல்லது நாட்களோ அதை வந்து குறிப்பிட்டு சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நாட் ஸ்பெசிஃபிக் திங். ஸோ ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்கிறது இல்லாமல் அப்படியே பொதுவாக மேலாப்ப அப்படி சொல்கிறது தான் இன் யூஸ் பண்ணுற விஷயம். இங்கே பாரு, ஆன் வந்து சர்ஃபேஸ் லைக் ஆன் த டேபிள். எஸ், இப்போ நான் இந்த பெண்ணை எங்கே வைக்கிறேன்? ஆன் மை ஹேண்ட், இன் மை ஓகே. ஸோ இந்த பெண்ணை வந்து நான் இங்கே டேபிள் மேலே வைக்கிறேன். ஸோ அப்போ ஆன் த டேபிள், இந்த பாக்ஸ் இங்கே கீழே வை. சரியா? ஸோ ஒரு சர்ஃபேஸில் வைக்கிறது நம்ம ஆன்னு சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து இன். ஸோ இன்னும் என்ன சொன்ன? நான் ஸ்பெசிஃபிக் டைம். ஸோ ஒரு டைமை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லாமல் நார்மலாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மந்த். இப்போ மந்த்லேயே எந்த மந்த்ன்னு சொன்னால் அதில் என்ன வந்துடும்? ஆன் வந்துடும். ஸோ மந்த் அப்படின்னு. ஓகே, இயர்ஸ், மந்த்தை பற்றி பேசுறது, இயரை பற்றி பேசுறது, சீசன்ஸை பற்றி பேசுறது, சென்ச்சுரிஸ், டெக்கேட்ஸ் அண்ட் லாங் பீரியட் ஆஃப் டைம் ஆர் பார்ட் ஆஃப் த டே. ஸோ இதெல்லாம் நம்ம பேசும்போது என்ன பண்ணணும்னா இன் யூஸ் பண்ணணும். ஸோ அட்டு எங்கே யூஸ் பண்ணணும்? ஸ்பெசிஃபிக்கான டைம். இது வந்து ஆன் எங்கே யூஸ் பண்ணணும்? பர்டிகுலரான டே அண்ட் டேஸில் யூஸ் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இன் வந்து நான் ஸ்பெசிஃபிக் திங் லைக் மந்த்து, இயர்ஸு, சீசன்ஸு, பார்ட் ஆஃப் த டே இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? இன் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? இப்போ எங்கே யூஸ் பண்ணணும்னு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு போகலாமா? இங்கே பார். At midnight, at noon, at 6 p.m., at sunset, at the morning, at dawn, at the beginning. So in எங்க யூஸ் பண்ணணும்? In the decade, in the year, in a month,
in a week, in the morning, in the afternoon, in the evening. நம்ம at the evening சொல்ல மாட்டோம் அப்படிதானே, ஏன்னா அது நான் ஸ்பெசிஃபைட். in the evening. ஸோ இப்போ on. ஸோ நீ எப்போ வருவ? I will come on Monday. ஸோ on Monday, on August, on Christmas. ஸோ some days have been, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் டேஸ் வரும்போது, நியூ இயர், on my birthday, the weekend, in the weekend, in a specific date நம்ம யூஸ் பண்றது. ஸோ இப்போ இன்னும் கிளியரா புரிஞ்சுச்சா? எஸ், ஆல்ரெடி நம்ம புக்ல கொடுத்துருக்கிறது தான். I was born on July. ஸோ இங்கே வந்து வாட் இஸ் தட், ஆன் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, மந்த் வரும் இல்லையா? ஸோ இங்கே மந்த் கொடுத்துருக்காங்க, சரியா? இங்கே வந்து பீரியட், பர்டிகுலர் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ அட் எக்ஸாக்ட்லி எங்கே, இங்கே வந்து டைம் மென்ஷன் பண்ணி எக்ஸாக்டாக நான் 2 மணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஃபோர் பார்த்துடலாமா? I was born 2 minutes dash my twin brother. ஸோ என்னோட ட்வின் பிரதர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் பிறந்துட்டேன். அப்போ முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம்? பிஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, I was born dash the great war ended. ஸோ ஆஃப்டர், ஸோ கிரேட் வாருக்கு அப்புறம் தான் நான் பிறந்தேன் அப்படின்னா ஆஃப்டர், அதான் முடிஞ்சு போய் பிறந்தேன். I first met John. ஸோ ஜானை நான் எந்த இயரில் பார்த்துருக்கோம்? in 1987. இங்கே பற்றியா, இங்கே இன் இருக்கு, இன்னில் வந்து நம்ம இயர் போட்டிருக்கோம். So in January, in what is that? Seasons are coming. In spring each year. Then இங்க வந்து in the 20th centuries, like நம்ம decade centuriesலாம் இங்க inல இருக்கு. ஓகேவா? We eat breakfast in the morning. Okay? So இங்க பாரு, in the morning. ஸோ இந்த மாதிரி ப்ரப்போசிஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் இது எங்கெல்லாம் வரும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதணும்னா ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம மார்னிங்கை வந்து இந்தானே யூஸ் பண்ணுறோம், லைக் டேஸை வந்து இந்தானே யூஸ் பண்ணுறோம், அப்போ ஏன் நைட்டுக்கு மட்டும் அட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீ யோசிச்சு எனக்கு ஆன்சர் வந்து கமெண்ட்டில் போடு. யார் கரெக்டாக சொல்கிறேன்னு பார்த்துடலாம். ஓகே, fill in the blanks by using correct prepositions. பார்த்துடலாமா? இந்த 5 பார்க்கலாமா? எஸ். I went to school dash Mondays but not on Saturdays. அங்கேயே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இங்கே பாரு, இங்கே சண்டே இருக்கு, பர்டிகுலராக ஒரு டே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேஸ் ஆர் டேட்ஸ் சொன்ன இல்லையா? அப்போ அங்கே என்ன வரும்? ஆன். அப்போ இங்கேயும் டேட், லைக் வந்து என்ன டேன்னு இருக்கு, அப்போ முன்னாடி என்ன வரும்? ஆன். சரியா? டேஸ் ஆர் டேட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். கிறிஸ்மஸ் falls dash 25th December. ஸோ மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆன். ஓகே, my friend gave me a gift dash my birthday. ஸோ அங்கே என்ன வரும்? in my birthday வா இல்லை for my birthday வா? என்ன வரும் யோசிச்சு பாரு. என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான், என்னோட பர்த்டேக்கு கொடுத்தான், in my birthdayக்கு கொடுக்கல, என்னோட பர்த்டேக்கு, for my birthday. சரியா? for my birthday. I'm more active dash night. ஸோ இப்போ நைட்டுனா நம்ம அட்டு தானே யூஸ் பண்ணணும், அப்படி தானே? இப்போ தானே நம்ம பார்த்தோம். பட் சில கொஸ்டின்ஸ் இங்கே பாரு, ஐ ஆம் மோர் ஆக்டிவ் டேஷ் நைட். ஐ ஆம் மோர் ஆக்டிவ் அட் நைட் வராது. ஏன்னா அந்த நைட்டு ஃபுல்லாகவே அவன் ஆக்டிவாக இருக்கான். சரியா? இப்போ நைட்டு ஃபுல்லாகவே நீ ஆக்டிவாக இருந்தனா அங்கே என்ன யூஸ் பண்ணணும்னா ஐ ஆம் மோர் ஆக்டிவ் டியூரிங் நைட். ஸோ கம்பேரிசன், மார்னிங்கை விட நான் வந்து டியூரிங் நைட்டில் தான் ஆக்டிவாக இருக்கேன். தட் மீன்ஸ் நைட்டு ஃபுல்லாகவே நான் ஆக்டிவாக இருப்பேன். her shift gets over dash 7 PM. ஸோ இங்கே பர்டிகுலராக அந்த ஷிஃப்ட் வந்து 7 மணிக்கு முடிஞ்சிடும். அப்போ நம்ம பர்டிகுலராக டைம் சொல்லும் போது அட் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ 5 ஆன்சர்ஸ். எஸ், கிளாரிஃபிகேஷன் ஓவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம மாடல் வேர்ப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிராமர் பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ப்ரப்போசிஷன். ப்ரப்போசிஷனில் ப்ரப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம். ஸோ டைமில் 3 முக்கியமான விஷயம் பார்த்துருக்கோம். அட், ஆன், இன். ஸோ இந்த 3 பார்த்துருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் we have during and for. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா மாடல் வேர்ப்ஸ். ஸோ வேர்ப்ஸ் வந்து கொஞ்சம் மாடலாக இருக்குது. என்ன மாதிரின்னு பாரு. A model verb is a type of helping verb. ஸோ மாடல் வேர்ப் நம்ம என்ன சொல்லலாம்? ஹெல்பிங் வேர்ப் தட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ். ஸோ மாடல் வேர்ப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கு. நான் வந்து எனக்கு வந்து டிராயிங் நல்லா வரும், ஐ கேன் ட்ரா. அப்போ கேன்ன்றது என்னோட எபிலிட்டியை குறிக்குது. ஓகே, பாசிபிலிட்டி, கேன் யூ ட்ரா? ஸோ லைக் பாசிபிலிட்டி, உன்னால் முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். சரியா?
permission. So for example நீ கேப்பல may I come in ma'am அப்படின்னு so please can I come in. So permission பத்தி காட்டுறது. Like obligation, can you please do this, so can you do this for me. Like must, so இதுல என்னெல்லாம் இருக்கு, must, shall, should, will, would, can, could, may, might, dare, need. So இதெல்லாம் தான் நம்மளோட modal verbs. May, might, can, could, will, would, shall, should. Apart from that we have dare and need. Okay, டேர்னா எவ்வளோ தைரியம் உனக்கு, how dare you speak in front of me அப்படின்னு சொல்லி ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக கேட்பாங்க அந்த மாதிரி. ஸோ மாடல் ஃப்ரேசஸ் ஆர் செமி மாடல்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம மாடல்ஸ்ன்னு பார்த்துட்டோம். இப்போ செமி மாடல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. செமி மாடல்ஸ்னால் ரொம்ப ஈஸி. மாடல்ஸ் கூட ப்ரப்போசிஷன் சேர்த்து வந்தால் அதுதான் நம்மளோட செமி மாடல்ஸ். ஓகே, ஆர் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த சேம் திங் ஆஸ் மாடல்ஸ் பட் ஆர் த combination of helping verbs and the preposition. So preposition and the modal verb சேர்ந்து வந்தா நம்ம என்ன சொல்லணும், semi modals அப்படின்னு சொல்லணும். சரியா? Circle the models in the list given below. So models circle பண்ணு, semi models underline பண்ணு. இதுதான் உன்னோட homework. என்ன சொல்லணும், models circle பண்ணணும், semi models underline பண்ணணும். சரியா? semi models எப்படி வரும், preposition கூட சேர்ந்து வரும். Okay, we use modal verbs to show if we believe something is certain, probable or possible or not. So இங்க not இருக்கு பத்தியா, இப்போ கேன்னா நமக்கு தெரியும் முடியும், அப்போ உன்னால முடியாது அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், cannot or can't. So இது வந்து negative side of the model. சரியா? We also use models to do things like talking about ability, asking permission. They may come by car. So example, ஸோ அவங்க காரில் வரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பெர்மிஷன். இம்பாசிபிலிட்டி, ஸோ வி யூஸ் த நெகட்டிவ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நெகட்டிவ். கேன்னா பாசிட்டிவ், காண்ட்னா நெகட்டிவ். ஸோ இது வந்து ஷார்ட் ஃபார்ம். லைக் வி கேன் யூஸ் திஸ் ஃபார் ஸ்பீக்கிங் பட் நாட் ஃபார் ரைட்டிங். இதை வந்து நம்ம ரைட்டிங்கில் யூஸ் பண்ணலாம். சரியா? இதை வந்து நம்ம ஸ்பீக்கிங்கில் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். பட் ரைட் பண்ணும்போது ஒரு எஸ்ஏஸ், ஒரு சம்மரி, இல்லை ஏதாவது ஒரு ஜென்ரல் ரைட்டிங் நீ எழுதும் போது இங்கே வந்து நீ காண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது, கேன் நாட் தான் சொல்லணும். டு ஷோ something is not possible, they can't be true, you cannot be serious. We use couldn't or could not to talk about the past. We knew it could not be true. So இப்போ can பார்த்துட்டேன். இங்கே வந்து could கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸி. கேன் வந்து நீ கேன் யூ ப்ளீஸ் டூ திஸ் ஃபார் மீ அப்படின்றத கேட்குறோம், பெர்மிஷன் கேட்குறோம். கேன்னாலே ஒரு ரிக்வெஸ்ட் அப்படி தானே. ஸோ இன்னமும் ரொம்ப இறங்கி பேசுறது, லைக் கேன் வந்து இன்னமும் கொஞ்சம் கீழே இறங்கி பேசுறது, இன்னமும் ரொம்ப வந்து ப்ளீஸ் பண்ணி பேசுறது வந்து could you do this for me, எனக்காக இதை பண்ணி தரியா, எனக்காக பண்றியா அப்படின்னா எனக்காக இதை நீ பண்றியா அப்படின்னா could you. சரியா? We use the modal must to show when we are sure that something is true and we have reason for our belief. So must எங்க யூஸ் பண்ணுவோம், என்னால இது முடியும், I must. So என்னால அது முடியும், அது என்ன காட்டுமா, sure that something is true, அது உண்மை, and we have reason for the belief. சரியா? It's getting dark. It must be quite late. So late ஆகிறதுனால கண்டிப்பா அது சாரி டார்க்கா இருக்கிறதுனால கண்டிப்பா அது கொஞ்சம் லேட் ஆகும். You haven't eaten all days. ஸோ நீ ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடல. You must be hungry. ஏன்னா எதுக்காக ஹங்க்ரி, ஏன்னா அவன் ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடல. சரியா? அவன் நாள் ஃபுல்லா சாப்பிடாதனால ஒரு பிலீவ் என்ன இருக்கு, கண்டிப்பா நீ பசியோட தான் இருக்க. You must be hungry. அங்கதான் நம்ம must யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ permission பார்க்கலாம். ஸோ permission வந்து can or could சொன்னேன் இல்லையா, we use can to ask for permission or to do something. Can I ask a question please? Can we go home now? could is more formal. நான் சொன்னேன்ல. ஸோ கேன்னா லைக் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ இன்னும் உன்னோட பெரியவங்க கிட்ட அந்த மாதிரி உன் டீச்சர் கிட்ட, உன் பேரண்ட்ஸ் கிட்ட, இல்லை உன்னோட எல்டர் பர்சன்ஸ் கிட்ட யூஸ் பண்ணும்போது குட்டு வந்து யூஸ் பண்ணலாம். தட் இஸ்
more formal and polite than can. ஸோ கேனை விட இன்னமும் நீ கெஞ்சு கேட்கணும் அப்படின்னா நீ could யூஸ் பண்ணலாம். could I ask a question please? could we go to the home now? ஸோ டிஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகலாமா, நம்ம வீட்டுக்கு போகலாமா. ஸோ இதுதான் நம்ம கேனுக்கும் குட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். கேன் வந்து பொலைட் தான், பட் குட் வந்து அதை விட பொலைட். சரியா? instruction and request. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ரிக்வெஸ்ட்டோ எப்படி கொடுப்போம்? we use could you or would you. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போதும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணும் போதும் நம்ம என்ன மாடல்ஸ் யூஸ் பண்ணணும்? could you or would you. சரியா? as polite way of telling or asking something to do someone to do something. so here, can I do this? Can you do this for me? Could I? Could you? And so on. So இதெல்லாம் தான் நம்மளோட instructions and requesting கான models. சரியா? The negative form as usual. So can't, cannot. அப்ப இங்க என்ன வரணும்? could, where it is couldn't and could not. சரியா? ஸோ நான் சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம ஸ்பீக்கிங்கில் யூஸ் பண்ணணும், லைக் என் அப்போஸ்ட்ரஃபி டி. ஸோ இது எதுவுமே இல்லாமல் நம்ம ரைட்டிங்கில் வரும்போது ஃபுல் ஃபார்மில் எழுதணும். சரியாம்மா? we have, yes. so இது பாருங்க. so can எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? to express ability. yes, I can speak in different languages. I can speak Japanese. so can வந்து உன்னோட எபிலிட்டியும் and permissionயும் காட்டும். to request permission. can you please pass me the glass? can you please give me a cup of tea? அந்த மாதிரி can permission கேட்கறது. so first possibility and permission. so may. next mayனா it take an umbrella, it may rain. அப்படின்னு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. possibility, so chances இருக்கு. and this also comes under to for the requesting permission. next வந்து must. so mustனா என்ன? கண்டிப்பா இது இருக்கும். to express obligation, to express strong feeling. yes, கண்டிப்பா நீ சாப்பிடல அதனால நீ கண்டிப்பா பசியா இருப்ப அப்படி நீ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது. and should, to give advice. would, so would எங்க யூஸ் பண்றோம்? to request or offer. and in if sentences. so பார்த்தலாமா? we have questions over here. பார், fill in the blanks using would you or could you. so would you, could you நம்ம எங்க யூஸ் பண்ணியிருக்கோம்? for giving what is it? instruction and request. so first one, dash please close the door. so என்ன வரும்? இது வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட். அப்படா would could ரெண்டு தான் யூஸ் பண்ண முடியும். would you. okay, dash put out the light. could, polite. okay, dash mind going to the back bench. so please கொஞ்சம் பின்னாடி போறீங்களா? would you. dash please bring some water for me. so எனக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? could you. ரொம்ப ரிக்வெஸ்டா. so கேனை விட இன்னும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது தான் could you. சரியா? so first ரோமன் நம்ம முடிச்சிட்டோம். second one, use the phrases could you or would you in the following situation with your friends. so first question என்ன இருக்கு? படி பார்க்கலாம். yes, first question என்ன இருக்கு? ask the policeman for direction. so could you. we'll write here. so the answer is could you ask the policeman for the direction. so please கொஞ்சம் policeman கிட்ட கொஞ்சம் வழி எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? then borrow your friend's bike. so same, could you borrow your friend's bike. exchange the book purchased. so here we have would you. okay, then open your classroom window. it's your like requesting. okay, இது கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க, விண்டோ ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. சரியா? so could you, would you ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா அதோட லைக் அந்த யூசேஜ் வந்து வேற. சரியா? இதுதான் இப்போ இவ்வளவு நேரம் பார்த்துருக்கோம், could you and would you. so எல்லாரும் பார்த்தாச்சா? yes, any doubts you have please ask in the
ப்ளீஸ் ஆஸ்க் இன் த காமெண்ட் பாக்ஸ். ஸோ என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் கேளு, எல்லாமே நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சின்னதாக ஒரு லாங்குவேஜ் செக். லாங்குவேஜ்னா இந்த சென்டென்ஸை நீ கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணனா இந்த தப்பு பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸில் இதெல்லாம் பார்க்காத, ஒரு சென்டென்ஸில் வெதர் வருதுன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு சென்டென்ஸில் நீ வெதர் யூஸ் பண்ணுற. ஸோ வெதரு நீ சொல்லும் போது கிளைமேட்டில் இது வேறு, சரியா? வெதர் அப்படின்னு நீ சொல்லும் போது அதை ஃபாலோ பண்ணி நீ ஆர் அப்படின்ற ஒரு சென்டென்ஸும் லைக் அந்த வேர்டையும் ஜாயின் பண்ண. வெதர்னா வெதர் வச்சு நீ ஒரு சென்டென்ஸ் பேசுகிறன்னா அது முடிக்கும் போது கண்டிப்பாக ஆர் இருக்கணும். அண்ட் ஹார்ட்லின்னு யூஸ் பண்ணும் போது தென் இருக்கணும், சரியா? ஸோ இது ரெண்டுமே லைக் பிரதர்ஸ், சரியா? இது வந்து கூட பிறந்தவங்க, ட்வின் ஞாபகம் வச்சுக்கோ. வெதர் ஆர் ஹார்ட்லி தென். ஸோ இந்த ரெண்டு வார்த்தையை நீ மிஸ் பண்ணவே பண்ணாது கம்யூனிகேஷன்ல, ஓகேவா? ஐ கேன் நாட் சே இஃப் ஹீ ஹாஸ் பாஸ்ட் த எக்ஸாமினேஷன் ஆர் நாட். ஸோ இங்கே ஆர் வந்திருக்கு, அப்போ முன்னாடி என்ன வரணும்? வெதர் வரணும் இல்லையா? ஐ கேன் நாட் சே வெதர் ஹீ ஹாஸ் பாஸ்ட் த எக்ஸாமினேஷன் ஆர் நாட். இப்போ புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹார்ட்லி. ஸோ ஹார்ட்லினா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தென் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து தென் கிடையாது, பார்க்கலாமா? ஹார்ட்லி ஹீ ஹேட் சீன் ஹர் aunt when she stopped fighting. இப்போ தென் யூஸ் பண்ணி வந்திருக்கு பார். hardly had she seen her aunt then. ஸோ ஹார்ட் யூஸ் பண்ணும்போது then she stopped fighting. இப்போ புரிஞ்சுதா? எஸ், புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இன்னைக்கான நம்ம தேர்ட் லெசன் கொஞ்சம் பெருசு, பட் அட் த பேக் சைட் நம்மளுக்கு வந்து ஒகேபுலரி பார்ட் அண்ட் கிராமர் வந்து கொஞ்சம் நீ டைம் எடுத்து பார்க்கணும். அதனால தான் இவ்வளோ பெரிய வீடியோ, சரியா? இதை வந்து உனக்கு எங்கே வேணுமோ அங்கே ரிப்பீட்டடாக போட்டு கேளு. ஸோ கேட்க 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 நமக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்டில் பதிஞ்சிடும். ஸோ ஒரு 2 to 5 minutes ஒரு டாபிக்கு நீ செலவு பண்ணனா கண்டிப்பாக உன்னால் அந்த கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸில் வரும்போது கண்டிப்பாக நீ மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை, சரியாம்மா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்த்துருக்கோம்? சர் ஐசக் நியூட்டன், வாட் இஸ் தட்? த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட், ஓகேவா? ஸோ இவரை பற்றி பார்த்துருக்கோம். அவரோட சைல்ட்ஹுட், அவரோட இன்வென்ஷன் அண்ட் அந்த ஃபேம் வந்து அவர் எந்த அளவுக்கு எடுத்துக்கல. அப் டு ஹிஸ் டெத் we have seen. ஸோ அடிஷ்னலாக ஒகேபுலரியில் வந்து என்ன பார்த்துருக்கோம்? ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்த்துருக்கோம் அண்ட் சிலிபிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். அண்ட் கிராமரில் என்ன பார்த்துருக்கோம்? ப்ரெபோசிஷன். ஸோ ப்ரெபோசிஷனில் டைம் பார்த்துருக்கோம். ஸோ டைமில் குறிப்பிட்டு சொல்லும் போது என்ன பார்த்துருக்கோம்? இன், ஆன், அட். ஸோ இது 3 அடிஷ்னலி டியூரிங் அண்ட் ஃபார். ஸோ இது 5ஓட லைக் யூசேஜை பார்த்துருக்கோம். அண்ட் மாடல் வேர்ப்ஸ். ஸோ மாடல் வேர்ப்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? செமி மாடல்ஸ் வேர்ப் இருக்கு. இட்ஸ் அன் ஹெல்பிங் வேர்ப் ஆர் ஆக்ஸிலரி வேர்ப், சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம புக் பேக் முடிச்சிருக்கோம், கொஸ்டின் ஆன்சர் முடிச்சிருக்கோம். உனக்கு சம்மரி வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல சேர்த்து நீ கொஞ்சம் பாயிண்ட் போட்டு எழுதினாலே உன்னோட ஃபுல் சம்மரிஸ் கவர் ஆகிடும், ஓகே? ஸோ என்ன டவுட் இருந்தாலும் இந்த லெசன் ரிலேட்டடாக சரி அண்ட் ஃபர்தராக நீ எந்த லெசன் படித்தாலும் சரி, லெசனை போட்டு மென்ஷன் பண்ணி கொஸ்டினை வந்து கேட்டேன்னா கண்டிப்பாக ஐ வில் பி replying you maximum how much possible I can. So please use all the sources what need for you and which will upgrade your rank, which you can go for the next level of your life, சரியா? ஸோ ஜஸ்ட் வந்து லைக் வந்து கிரேட் வந்து B C அப்படியே எடுத்துட்டு இருக்காம C எடுக்கிறியா, இந்த மாதிரியெல்லாம் உன்னை அப்கிரேட் பண்ணி Bக்கு வா, B எடுத்தியா Aக்கு வா, இந்த மாதிரி கொஞ்சமாக உன்னை அப்கிரேட் பண்ணி கற்றுக்கோ. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சோர்ஸையும் நீ யூஸ் பண்ணு, சரியா? With all the love I'm getting and saying bye-bye to everyone. Thank you so much. Bye-bye.